உலகம் முழுவதும் இந்த தமிழ் மூலமொழி என்பதை ஏற்றுக்கொள்ளும், கடைசியாக தமிழன் ஏற்றுக்கொள்வார். லாங்குவேஜ் எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி உலக பல்கலைக்கழகங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்க. இது மொழியை பற்றி எவன் வேணாலும் பேசுறதுங்கிறது ரொம்ப இழிவாக இருக்கு. தமிழாய்விற்கென்றே இறைவனால் அழைக்கப்பட்டவர்னு ஒரு சொல்லை பாவாணர் கால்டுவெல்லுக்கு சொல்கிறார். வெஸ்டர்ன் சைடில் எல்லாரும் ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் எல்லாரும் என்னடா எல்லாமே தமிழ்லேருந்து வந்து சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பென்சில்வேனிய பல்கலைக்கழகத்து சமஸ்கிருத பேராசிரியர் தமிழ் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பே தென்னகத்தில் தோன்றியது என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் இந்த தமிழ் என்றெல்லாம் ஒரு இனமோ ஒரு மொழியோ தோன்றலை, ஒரு மூல மொழி தான் தோன்றியது. மிக தொல் பழங்காலத்தில் மூதாதையர் காலத்தில் ஒரு மொழி இருந்திருக்கிறது. அந்த மொழியிலிருந்து தான் இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் வந்திருக்க வேண்டும் என்று மேக்ஸ் முல்லர் எழுதுகிறாருன்னா என்ன பொருள்? தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய், ஒட்டுமொத்த இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு மூல மொழி, சோர்ஸ் லாங்குவேஜ். நாம அந்திமலை வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். குரல் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து குரல் சார்ந்து இயங்கக்கூடிய, குரலை பல்வேறு கோணங்களில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் இன்று சந்திக்க இருக்கின்றவர் யார் என்று பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அரசேந்திரன் சார் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு, நான் பாடநூல் கழகத்திலையும் மதிப்புறு ஆலோசகராக இருக்கிறதுனால உங்களுடைய தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் அப்படின்னு இப்போ ஐநா வரைக்கும் போயிருக்கு. யுனெஸ்கோவில் போய் சமீபத்தில் அதை வழங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் தமிழுக்கும் உள்ளது அப்படிங்கும்போது அந்த கான்செப்ட் அப்படிங்கிறதே நிறைய பேர் தெரியாது. அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருக்குறள் உள்ள, அதுக்கும் திருக்குறளுக்குமான தொடர்பை பற்றி பேசலாங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நான் அடிப்படையில் ஒரு தமிழ் மாணவன், தமிழ் பேராசிரியர், வேர்ச்சொல் ஆய்வாளன். கால்டுவெல்லில் படிச்சிருக்கிறேன், பாவாணரை படிச்சிருக்கிறேன், சம்ஸ்கிருத மானியர் வில்லியம்ஸ் அகராதி படிச்சிருக்கிறேன், ஆங்கிலத்தில் வந்த வேர்ச்சொல் அகராதிகள் பெரும்பாலும் எல்லாவற்றையும் படிச்சிருக்கிறேன். ஒரு 50 ஆண்டுகள் இந்த ஆய்வில் நான் 17 அகவையிலிருந்து இப்போ 70 அகவை ஆகுது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இதுக்குள்ளே இருக்கிறேன். பெரியவங்க போன வழியில் தான் நாம் போக முடியும். எந்த ஒன்றையும் நாம் வளப்படுத்துகிறோம், செழுமைப்படுத்துகிறோம், தெரிந்து கொண்டு அதுக்கு மேலே போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வேர்ச்சொல் ஆய்வுங்கிறது எனக்கு தொடக்கத்தில் இதை பாவாணரை படித்தேன், கால்டுவெல்லில் படித்தேன். அவங்க கருத்து ஆதியில் ஒரு மூல மொழி மனித குலத்துக்கு இருந்தது. அந்த மொழி எதுங்கிறதுல கால்டுவெல்லுக்கும் ஒரு கருதுகோள் இருந்தது. அது தமிழாக இருக்கலாம் என்று அவர் நினைத்தார். அதை அவருடைய திராவிட மொழியின் ஒப்பிலக்கண நூலில் எழுதியிருக்கிறார். அதை படித்த பாவாணர் அவருடைய வழித்தோன்றல் என்றே தன்னை சொல்லிக்கொள்கிறார். பாவாணர் எனக்கு 3 வழிகாட்டிகள் தமிழுக்கு. ஒன்று மறைமலையடிகள், இன்னொன்று பரிதிமாற் கலைஞர், இன்னொருவர் கால்டுவெல். இந்த கால்டுவெல்லை பற்றி பாவாணர் சொல்லும் பொழுது அவர்தான் தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்குமான உறவை பற்றி முதல்ல எழுதினவர். இந்தோ ஐரோப்பிய மொழிகள் கூட தமிழிலிருந்து தான் உருவாகி இருக்க வேண்டும் என்ற கருதுகோளை வைத்து அதற்கான விளக்கங்கள் பலவற்றையும் கால்டுவெல் எழுதினார். திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் என்பது திராவிட மொழிகளுக்குள்ள மட்டும் இல்லை, அது உலக மொழிகள் எல்லாத்துக்குமாக அது உள்ளே எழுதப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு சின்ன தடைவினை வருதுங்க ஐயா இந்த இடத்துல. இப்போ திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறோம். ஒரு சமீபத்தில் ஒரு பிரபலம் கன்னட மொழி தமிழ்லேருந்து சொன்னது கூட பெரிய சர்ச்சையாச்சு. இப்படி இருக்கின்ற பொழுது நாம் இது டால் கிளைம், இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரியான மூத்த மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான அறிவியல் பூர்வமான சான்று இப்போ உலக பல்கலைக்கழகங்கள் இதை பற்றி இருக்குது. மனித இனம் தோன்றி 1.5 லட்சம் வருஷம் ஆச்சு. ஹோமோசோபியன்ஸ் இப்போ லாங்குவேஜ் எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி உலக பல்கலைக்கழகங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஆமாங்க. இது அந்த காலத்தில் வழக்கறிஞர் தொழிலை படிச்சுட்டு நிறைய பேர் தமிழ் துறையில் பெரும் பதவிகள் இருந்தாங்க. அவர்கள் தமிழை நயமாக பேசுவாங்க, சுவையாக பேசுவாங்க. ஆனால் ஆழமாக தமிழை படித்து பேசினவங்க இல்லை. அவங்க பேரை சொல்ல விரும்பலை. பாவேந்தர் அவர்களுக்கு கடுமையாக அவர்கள் எதிர்த்து பேசியிருக்கிறார். சட்டம் படிச்சுட்டு அதில் குப்பை கொட்ட முடியாதவங்கெல்லாம் தமிழுக்குள்ளே தமிழ் கேடு செய்கிறான்னு பேசின பொழுது திருக்குறள் முனுசாமி பக்கத்தில் இருந்தாரா? முனுசாமி ஐயா சொல்ல நான் கேட்டிருக்கேன். மேடையில் இருந்த திருக்குறள் முனுசாமி ஐயா நானுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீயும் தான் ஒப்பனும் தான் அப்படின்னு பாவேந்தர் சொன்னாராம்.
அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு சொன்னார், ஏப்பா நான் நினச்சி சொன்னவெல்லாம் தமிழுக்கு எதிராக இருந்தவன், நீ அப்படி இல்லைப்பா, நீ நான் என் கோவத்தை பார்த்துட்டு சும்மா இருக்காப்ப ஏப்பா மேடையில் அப்படி வாயை திறந்தேன்னாரா. அதுபோல் ஒரு மொழி ஆய்வு என்பதை அந்த ஒரு துறையில் வல்லவர்கள் பேசணும், எல்லாரும் பேசக்கூடாது. ஒரு மருத்துவம் படித்த இடத்துல போனோம்னா நம்ம வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும், அவன் சொல்கிறது தான் கேட்கணும். நம்ம உடம்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நோயாக இருந்தாலும் அவன் தான் அதுக்கு மருத்துவம். இங்கே தமிழை பற்றி மட்டும் யார் வேணாலும் பேசுகிறது, மொழியை பற்றி எவன் வேணாலும் பேசுகிறதுங்கிறது ரொம்ப இழிவாக இருக்குது. விழித்திருத்தம் இல்லாதான் மின்மினியை விண்மீனாய் உரைத்தல் போல்னு பெருஞ்சித்திரனார் சொல்வார். கண்ணே தெரியாது அவன் மின்மினியை பார்த்து இதான் விண்மீன்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதுபோல் ஒரு துறையில் வல்லவர்கள் அதை பற்றி பேசணும், தெரிந்து கொண்டு பேசணும். தமிழாய்விற்கென்றே இறைவனால் அழைக்கப்பட்டவர்னு ஒரு சொல்லை பாவாணர் வந்து கால்டுவெல்லுக்கு சொல்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு வாசகம் என்று பாருங்க. தமிழ் ஆய்விற்கென்றே இறைவனால் அழைக்கப்பட்டவர் கால்டுவெல், அவங்க சொல்கிறத தான் படித்து நம்ம பேசணும். இந்த இடத்துல வந்து நம்ம தி ராஜகோபாலன் ஐயா இதில் இருக்கும்போது நம்ம கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர் பட்டிமன்றங்களில் புகழ்பெற்றவர், உங்களை பற்றி சொல்லும்போது ஒரு குறிப்பு சொன்னார். அரசேந்திரன் அவர்கள் வந்து எழுதினால் அறிவு வசப்படுவார், பேசினால் உணர்ச்சி வசப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசும் பொழுது உங்களுடைய உணர்வுகள் வெளிப்படும். இப்போ நான் வந்து நம்ம திரும்ப உங்களை பழைய இதுக்கு கூட்டு வரேன். உலக பல்கலைக்கழகங்கள் மொழி பற்றிய கருத்து அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கா? எப்போ தோன்றிருக்கு அப்படின்னு? ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் மொழி எப்பொழுது தோன்றியது என்று அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை நாங்கள் எங்களுடைய ஆய்வில் அந்த கட்டுரை எடுத்து பயன்படுத்தி தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டகராதி முன்னுரையில் அதை எவ்வளோ வருஷம் மொழி தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா? நீங்கள் ஐயா சொன்னது போல் 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வந்து ஆப்பிரிக்காவில் ஹோமோசோஃபியன் தோன்றினாங்க. அவர்களினுடைய வழித்தோன்றல் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும். நான் அண்மையில் வலையொலியில் ஒரு செய்தியை கேட்டேன், ஒரு சொற்பொழிவு கேட்டேன். இந்த ஹோமோசோஃபியனை போல் இதுக்கு முன்னாடி 9 வகையான மனித குலங்கள், மனிதனை போன்றவர்கள் இருந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், இந்த மாதிரி மனிதனை ஒத்த தோற்றத்தோட 9 வகையான இனங்கள் இருந்தாங்களாம். அவங்க எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, எக்ஸ்டிங்க்ட். அவங்க இப்போ யாரும் இல்லை. அவங்க ஏன் அழிஞ்சாங்கன்னு ஒரு கருத்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி அந்த செய்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், இவனுக்கு வந்து ஒரு தீங்கு வந்தால் மற்றவெல்லாம் ஓடிடுவானாம். ஒருத்தனை அடித்தா எவனுமே கேட்க மாட்டானாம். அந்த மாந்த நேயம் என்பதோ நம்மோட ஒத்தவனை பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஹோமோசோஃபியனுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால தான் அவங்கெல்லாம் அழிஞ்சானுங்க, இவனுங்க மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம். இது வந்து இந்த ஹோமோசோஃபியனுக்கு உரியது. ஹோமோ என்றால் சமம்னு அர்த்தம். ஹோமியோபதி மருத்துவம்னா எந்த ஒரு நோயை, ஒரு பொருள் நோயை தந்ததோ அதிலிருந்தே அதற்கு மருத்துவத்தை எடுக்கணும். எஸ், அதுதான் ஹோமியோங்கிறது. சமங்கிற சொல் வந்து ஹமேன்னு தெரிஞ்சு ஹோமோன்னு தெரிஞ்சது. சப்பியன் என்றால் ஒய்ஸ் மேன், அறிவுடையவன் என்று பொருள். ஹோமோசப்பியன் என்பதற்கு நம்மை ஒத்த அறிவு மாந்தன், மதிமாந்தன் என்பது பொருள். சப்புதல் என்றால் வாயினால் சப்பி உண்றதான் சப்பிடு சாப்பிடு என்று பாவாணர் சொல்வார். இந்த சப்புதல்ங்கிறது நாவினால் அறியக்கூடிய அறிவு. உண்ணுவது, பருகுவது, நக்குவது, தின்னுவதுன்னு உணவையே 4ஆக பிரிச்சிருக்கார் பெரிய புராணத்தில் சேர்க்கிறார். இந்த நக்குவது தான் சப்புறது, சப்பு கொட்டுறது. தேன் எடுத்தவன் சப்பு கொட்டுறான் அப்படிங்கிறது. இந்த நாவினால் அறிகின்ற அறிவு பிறகு மற்ற புலன்களால் அறிகின்ற அறிவையும் குறித்து, அப்புறம் மூக்கால் அறிந்தது, கண்ணால் அறிந்தது, காதால் அறிந்தது, மனத்தால் அறிந்தது, தொடு உணர்வால் அறிந்தது, 5 புலன்கள், மனமாகிய ஒரு உட்புலன், 6 புலன்களால் அறிந்தது அறிவு. ஆனால் முதல்ல நாக்கினால் அறிந்த அறிவு தான் சபியோங்கிற சொல்லிலிருந்து வந்தது. அப்போ சமங்கிற சொல்லு ஹம, சட்டி, ஹட்டி, சந்தனம், ஹந்தன், சின்ன, ஹின்ன, சகரம் ககரமாக மாறும். அதுபோல் இந்த சமங்கிற தமிழ் தான் லத்தீனில் ஹோமோன்னு தெரிஞ்சது. சப்புதல்ங்கிறதா சபியன்னு வந்தது. அதிலிருந்து தான் சஃபி, ஃபிலாசபி, இதெல்லாம் அறிவை குறித்த சொல் இதெல்லாம். அப்போ ஹோமோசஃபியன்கிற அந்த 2 சொல்லும் கூட 2 தமிழ்லேருந்து வந்தது என்று நான் எழுதியிருக்கிறேன். அதனால் நம்மை ஒத்த அறிவு மாந்தன் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிறான்.
இவன் 1,50,000 ஆண்டுகளுக்கு முன்னு ஆப்பிரிக்காவில் தோன்றி இருந்தாலும் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவர்கள் வந்துவிட்டார்கள் என்று வரலாற்றறிஞர்கள் எழுதுகிறார்கள். 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் 300 அடிகளுக்கு மேலே கீழே இருந்ததால் மிக எளிதாக கடல் வழியாகவே ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கலாம் என்றெல்லாம் எழுதுகிறாங்க. 70,000 ஆண்டுகளுக்கு ஹோமோசபியன் மொழியை உருவாக்கவில்லை. பறவைகள் போல் விலங்குகள் போல் அவன் சில ஒலிகளை வைத்திருந்தான், குறியீடுகளை வைத்திருந்தானே தவிர நம்மை போல் பேசவில்லை என்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனிதன் பேசத் தொடங்கினான் என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். தமிழ் தோன்றி 50,000 ஆண்டு ஆகிறது என்று பாவாணர் சொல்லி கொண்டிருந்தார். இந்த ஸ்டான்ஃபோர்டு அறிக்கை அவர் படித்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. 50,000 ஆண்டு முன் பிறந்த அருந்தமிழ் என்று பெருஞ்சித்திரனார் கூட பாவாணர் கருத்தை வாங்கி எழுதுவார். இது ஒரு கற்பனையாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்டீஃபன் ஹில்லியர் லெவிட் என்கின்ற பென்சில்வேனிய பல்கலைக்கழகத்து சமஸ்கிருத பேராசிரியர் தமிழ் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பே தென்னகத்தில் தோன்றியது என்று அவர் எழுதியிருக்கிறார். அதாவது நாஸ்டாட்டிக் அஸ் சீன் ஃப்ரம் சவுத் இந்தியா என்று ஒரு கட்டுரையை மதர் டங் இதழுக்கு அவர் எழுதி அனுப்பிவிட்டு அதனுடைய படியை எனக்கு அனுப்பியிருந்தார். அது நீண்ட பெரிய கட்டுரை, அதை வைத்திருக்கிறேன். எப்படி 50,000 60,000 ஆண்டுக்கு முன்னர் தமிழ் தோன்றியதுன்னு அவர் சொல்லுகிறார் என்றால், ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் பல்வேறு கிளை மொழிகளை பேசுகிறார்கள், பல்வேறு மொழிகளை பேசுகிறார்கள். அந்த மொழியை ஆய்வு செய்த அறிஞர்கள் அது தமிழோடு உறவுடையது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ பிறை என்றால் நிலவு என்று நமக்கு தெரியும், பிறை என்றால் மூன் என்பது ஆஸ்திரேலிய பழங்குடி, குருதி என்றால் பிளட் என்று இருக்கிறது, முட்டி என்றால் ஜாயிண்ட் என்று இருக்கிறது, தூம்பு என்றால் உள் துடையுடைய மதகை குறிக்கும், தூம்பு வள்ளை என்றால் வள்ளைக்கொடியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய துளைக்கு தான் தூம்பு என்று பெயர். அந்த தூம்பு தான் தூபா, டப், டியூப் என்றெல்லாம் வந்தது. செம்பு குடம், செப்பு குடங்கிறது போல், வெம்பு, வெப்பு, வெப்பல்ங்கிறது போல் தூம்பு தூபு என்று ஆனது. தூம்பு என்று உள்ளே அந்த மூங்கில் குழாயின் உள்ளே இருக்கக்கூடிய கணுவையெல்லாம் எடுத்துவிட்டு நீளமாக செய்வது நெடுந்தூம்பு, சிறியதாக செய்வது குறுந்தூம்பு என்றெல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே தூம்பு என்ற சொல் அந்த உள் துளை உடையது. அந்த தூம்புங்கிறது மதகை குறிக்கிறது. தூம்பு திருத்தி என்று கல்வெட்டிலெல்லாம் எழுதுகிறார்கள். அந்த தூம்புங்கிறது ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் மொழியிலே வாட்டர் ட்ராக், தண்ணீர் ஓடுகிற உள்துளை குறிக்கின்றதாக இருக்கிறது. கணை என்பது நமக்கு தெரியும், கணை கொடிது என்று வள்ளுவர் சொல்வார், கூர்மையானது கணை. அந்த கணிச்சி என்று சொன்னால் கூர்மையானது, கணிச்சி கூர்மடை என்று புறநானூற்றிலே சொல்வார்கள். அந்த கல் என்ற சொல் கூட்டக்கருத்து வேரிலிருந்து கல் கருக்கு என்பது, கல் கள்ளி என்பது கூர்மையை குறிக்கிறது. அது கல் கண் கணை என்று வந்து கணிச்சி என்றெல்லாம் வந்த இந்த கணை என்பது கூர்மையானது என்பது அந்த மூலப்பொருள். ஆனால் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் மொழியில் அது உலோக காலமெல்லாம் இல்லாத காலத்தில் கணை என்பதற்கு டிக்கிங் ஸ்டிக் என்று எழுதுகிறார்கள். அது கூர்மையானதாக இருக்கிறதால நம்ம கடப்பாறை போன்றதை நிலத்தை தோண்டுவதற்கு அதை பயன்படும். அந்த கணை என்ற சொல் அங்கே போயிருக்கிறது. அப்போ லெவிட் என்ன நினைக்கிறார்னா, 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் குடியேறிவிட்டார்கள். கேப்டன் ஹூக் தலைமையில் ஆங்கிலேயர்கள் அங்கே அந்த தீவுக்கு போய் அந்த நாட்டை பிடித்து அவர்கள் தங்கள் வசமாக ஆக்குவதற்கு முன்பு அவர்கள் 40,000 ஆண்டுகளாக யாருடைய ஈடும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மொழியில் தமிழ் இப்படி ஊடாடி இருக்கிறது என்றால் அதற்கு முன்பே இந்த தென்பகுதியில் தமிழ் இருந்திருக்க வேண்டும். அப்போ பழைய காலத்து இருந்துச்சுன்னா அதுக்கு தமிழ்னு பேர் இருந்திருக்க முடியாது. இப்போ நாஸ்டாட்டிக் தியரின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் லாங்குவேஜா? எஸ். இந்த 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் அவர்கள் வாழ்ந்த குகைகளிலே இருந்த குளவிக்கூட்டை இந்த பகுப்பாய்வு செய்து கார்பன் டேட்டிங் பார்த்துருக்குறாங்க. அது 40,000 ஆண்டுக்கு முன்னே அந்த குளவி கூடு கட்டினதுன்னு சொல்கிறாங்க. அதற்கும் அந்த கூட்டுக்கு உள்ளார ஓவியம் இருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு முன்னே அந்த ஓவியம் வரையப்பட்டதுன்னு சொல்லி தான் அந்த காலம்லாம் கணிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த காலத்தில் இந்த தமிழ் என்றெல்லாம் ஒரு இனமோ ஒரு மொழியோ தோன்றலை, ஒரு மூல மொழி தான் தோன்றியது. அதாவது அது ப்ரீ தமிழ் என்று சொல்லலாம், தொல் தமிழ் என்று சொல்லலாம், தமிழுக்கு முந்தைய மூல மொழி என்று சொல்லலாம். இதைத்தான் இந்த ஒரு மொழி தான் உலகத்தில் தோன்றியது, அதுவே பல மொழியாக மாறியது என்பதை இத்தாலி நாட்டு அறிஞன் ஆல்ஃபிரட்டோ ட்ரம்பட்டி என்கின்றவன் சொல்லியிருக்கிறார். அதுதான் நாஸ்டாட்டிக் தியரி. அது மோனோஜெனிஸ் என்று பெயர். ஒரு மொழியே பல மொழி என்பது தான். ஈனுதல் என்ற தமிழ் தான் ஈனு ஜீனு என்றாகி ஜீனிஸ் என்றானது. மோனோங் என்பது தமிழோடு உறவுள்ள சொல்லல்ல, ஒன்றுன்னு அர்த்தம். மோனோங்கிறது ஒன்றுன்னு அர்த்தம். மோனோஜீனிஸ் என்றால் ஒன்று பலவாக மாறியது. பாலிஜீனிஸ் என்ற ஒரு கருதுகோளும் இருக்கிறது. ஆனால் இந்த ட்ரம்பட்டி தான்
ஒரு மொழி பல மொழி மோனோஜீனியஸ். அவர் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களுக்கும் தமிழுக்கும் மற்ற திராவிட மொழிகளுக்கும் உள்ள உறவை பற்றி விரிவாக ஆய்வு செய்திருக்கிறார். அவருடைய மாணவர் மதர் டங் இதழிலே இந்த ஆல்ஃபரட்டோ ட்ரம்பட்டி எழுதிய கருத்துக்களை ஒரு நீண்ட பெரிய கட்டுரையாக எழுதியிருக்கிறார். அப்போ ஆஸ்திரேலியா எங்கே இருக்கிறது, தமிழ் எங்கே இருக்கிறது, மற்ற திராவிட மொழிகள் எங்கே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு உறவாக இருக்கிறது என்றால் அதிக தொடக்க காலத்தில் உலகம் ஒன்றாக இருந்திருக்கிறது என்ற கருத்து அவருக்கு இந்த உறவெல்லாம் வச்சு கூட வந்திருக்கலாம் ஆல்ஃபரட்டோ ட்ரம்பட்டிக்கு. அதனால் அது மோனோஜெனிஸ்னு பேர். நாஸ்டாட்டிக்ங்கிறது என்ன என்றால் அதுவும் இதே கருத்து தான். ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பேசப்படுகின்ற 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளும் ஒரு மூல மொழியிலிருந்து தான் தோன்றியிருக்க வேண்டும். அந்த மூல மொழி எது என்பதை பற்றிய ஆய்வு தான் நாஸ்டாட்டிக் ஸ்டடீஸ். நாஸ்ட்ரா என்பதற்கு நமது என்று பொருள். லத்தீன் மொழி இருக்கிறது, கிரேக்க மொழி இருக்கிறது, ஆங்கிலம், ஜெர்மன், இந்தி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இவ்வளவு மொழிகள் இன்றைக்கு பலவாக இருக்கின்றன. இந்த மொழிகள் எல்லாம் ஒரு மூல மொழியிலிருந்து வந்திருக்கணும். எல்லா மொழிக்காரர்களும் ஒன்றாக நின்று இதுதான் நம் அனைவருக்குமான மூலமொழி என்று ஒரு மொழியை சொல்ல வேண்டும். அந்த மொழி எது என்பது தான் 200 ஆண்டுகளாக அதுதான் நமது மொழி. அந்த மூல மொழியை பற்றி ஆய்வு தான் நாஸ்டாட்டிக் ஸ்டடீஸ். ஆலன் பொம்ஹார்ட் என்கின்ற அமெரிக்காவில் வாழ்கின்ற அறிஞர் நிறைய இந்த நாஸ்டாட்டிக் ஸ்டடீஸில் இப்பொழுதும் அவர் தான் அதிகமாக பங்களிப்பு செய்கின்றவர். சோவியத் நாட்டு அறிஞர்கள், ஜெர்மன் அறிஞர்கள், அப்புறம் ஜோசப் கிரீன்பர்க் என்கின்ற அமெரிக்காவிலே மிகப்பெரிய பேரறிஞராக இருந்து 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர். இப்படி அவர்களெல்லாம் இந்த நாஸ்டாட்டிக் தெரீஸ் தான். கால்டுவெல்லும் நாஸ்டாட்டிக் தெரீஸ் தான். பாவாணரும் அப்படித்தான். சமஸ்கிருதத்தை மிக விரிவாக ஆய்வு செய்து இந்தோ ஐரோப்பிய மொழியில் ஆய்வு செய்த மாக்ஸ் முல்லர் கூட மூலமொழி ஒரு மொழி தான் இருந்திருக்கணும். இப்போ இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்குன்னு மூலமொழி ஒன்று இருக்கு மாக்ஸ் முல்லர் சொல்கிறாரா? மாக்ஸ் முல்லர் மிகப்பெரிய மேதை. பாவாணர் அவரை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு ரொம்ப ஆழமாக தமிழ் தெரியாததால் தமிழை பற்றிய பெருமையை அவர் சொல்லலையே தவிர ஒப்பீட்டு மொழி ஆய்வுக்கு ஒரு தந்தையாக சொல்லப்படுகிறவர் இந்த மாக்ஸ் முல்லர் தான் என்று சொல்கிறார். சான்றுக்கு அவர் எழுதின பல கட்டுரைகளை நாங்கள் படித்து கொண்டு எங்கள் ஆய்வில் பயன்படுத்துகிறோம். பொறை என்று ஒரு தமிழ் சொல் இருக்கிறது. பொறை என்றால் பொறுத்து கொள்ளுதல், தாங்குதல். வள்ளுவ பெருமான் சொல்வார் பொறை உடைமை வேண்டும். பிறர் சொல்லுகின்ற தீமைகளையும் தீய மொழிகளையும் தாங்கிக் கொள்கின்ற தன்மை தான் பொறுத்துக்கொள். ஐயா பொறுத்துக்குங்கய்யா, அதான் பொறை என்று. நிறுத்தல் நிறை என்பது போல, கரு என்பது கரை என்பது போல, அந்த பொறை என்ற சொல் பொறுத்தல் என்ற வினையிலிருந்து வருகிறது. அது பிஏஆர் பேர் என்றாகிறது. சமஸ்கிருதத்தில் பாரம் என்றாகிறது. இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எல்லாத்துலேயும் இதனோட ஒத்த சொற்கள் ஒரு 10-15 மொழியில் இருக்குது. இந்த பேர், பாரம், இதையெல்லாம் எடுத்து காட்டிய மாக்ஸ் முல்லர் எல்லா இந்தோ ஐரோப்பிய மொழியிலும் இந்த பேர் என்பதோடு பாரம் என்பதோடு ஒத்த சொல் இருக்கிறது. பூ பாரம் தாங்குறான்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? பூமி பாரம், ரொம்ப பாரமாக இருக்கிறது. இதெல்லாம் பேரோட உறவுள்ளது. ஆனால் இந்த சமஸ்கிருதத்தில் பாரத்திலிருந்து பேர் வரல, பேரில் இருந்து பாரம் வரல. மற்ற இந்தோ ஐரோப்பிய மொழி லத்தீன் கிரேக்கத்துலையும் இதனை ஒத்த சொல் இருக்கிறது. அதில் இருந்தெல்லாம் எது வரல? எந்த இந்தோ ஐரோப்பிய மொழியிலிருந்தும் இந்த இந்தோ ஐரோப்பிய சொற்கள் வரவில்லை. மிக பழங்காலத்தில் மூதாதையர் காலத்தில் ஒரு மொழி இருந்திருக்கிறது. அந்த மொழியிலிருந்து தான் இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் வந்திருக்க வேண்டும் என்று மாக்ஸ் முல்லர் எழுதுகிறாருன்னா என்ன பொருள்? எல்லாரும் சில்லறத்தனமாக சொல்கிறது போல் எல்லா ஐரோப்பிய மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தாய், எல்லா ஐரோப்பிய மொழிகள் லத்தீன் கிரேக்கம் தாய், இதை எந்த அறிஞனும் சொல்லலை. இந்த மொழிகளுக்காகவே வாழ்நாளை ஆய்வு செய்த மாக்ஸ் முல்லர் கூட அப்படி சொல்லலை. இதுக்கெல்லாம் ஒரு ஆதிகால மூதாதையர் மொழியிலிருந்து தான் எல்லாம் வந்திருக்கணும். அந்த மொழி தெரியலன்னு எழுதுகிறாரு. அதை தான் நாஸ்டாட்டிக் ஸ்டடீஸ், அதுதான் மோனோஜெனிஸ். அதுதான் கால்டுவெல் எம்பெருமான் மாக்ஸ் முல்லரை படித்தாரா என்ன தெரியல, படிச்சிருப்பார், அவர் படிக்காததில்லை. அந்த பேர் என்பது பாரம் என்பது எல்லாம் பொறை என்ற தமிழிலிருந்து வந்தது என்று அவர் தான் எழுதுகிறார். அப்போ இந்தோ ஐரோப்பியத்துக்கு இந்த பொறை என்ற தமிழ் தான் இந்த பேர் என்று பாரம் என்றும், பாரதம் என்றால் பரதன், நிலத்தை எல்லாம் தாங்கியவன், அதனால் இதுக்கு பாரத்னு பேர் வந்ததுன்னா எல்லாத்துக்கும் பொறை என்பது தாண்டா புகழும், உன் பாரமும் அதுதாண்டா, உன் பேரம் இதுதாண்டா. இந்த பார் என்பது தான் பொறை என்ற சொல்லிருந்து கால்டுவெல் எழுதினார். பாவாணர் பொறை என்ற தமிழ் எவ்வாறு தோன்றியதுன்னு எழுதினார். அந்த பொறுத்து கொள்ளுதல்ங்கிற வினைச்சொல் எவ்வாறு தமிழிலிருந்து வந்ததுன்னு எழுதினார். அப்போ ஒரு மூல மொழி தமிழாக மாறி தமிழ் என்ற பெயரில் ஒரு காலத்தில் அடையாளம் பெற்றது. அது இந்தோ ஐரோப்பியாக மாறியது.
லெவிட் என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோடு உறவுடையதாக இந்த தென்னகத்திலே பெரிய 60,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மொழி இருந்திருக்கணும். அந்த மொழி இந்தியா முழுக்க பேசப்பட்டது. 4000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ் என்று பிரித்தானிய கலைக்களஞ்சியமே எழுதியிருக்கிறது. பண்டித ஜவஹர்லால் நேரு இதை எழுதியிருக்கிறார். தன் மகளுக்கு எழுதிய கடிதங்கிற அந்த நூலில் இந்தியாவின் வரலாற்றை மகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பொழுது இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு சென்னை மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழர்கள்னு எழுதியிருக்கிறார். அவங்க தான் சோழ மொழி, ஆரியர்கள் வந்தவர்கள் என்று நேருவுக்கு தெரியும். ஆனால் ஆரியர்கள் யார் என்றால், பாவாணர் கருத்துப்படி தெற்கே தோன்றி 50-60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்தியா முழுக்க இருந்த மக்கள் இந்தியாவை தாண்டி வடமேற்காக சென்று ஆரியராக இந்தோ ஐரோப்பிய மொழியாக மாறிற்று என்பதுதான் பாவாணர் கருத்து. இந்த கருத்து சரியானது என்று ஸ்டீஃபன் ஹில்லியர் லெவிட் வழிமொழிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஆய்வில் இந்த மொழிதான் இந்தோ ஐரோப்பியமாக மாறியது. எல்லாரும் கூட்டமாக ஒரே நேரத்தில் எல்லாரும் போல் இந்தியாவை தாண்டி நாங்கள் பம்பாயிலிருந்து ஐரோப்பாவுக்கு பேருந்து போனதை பற்றி இணையத்தில் பார்த்தோம். போயிருக்குது, ரொம்ப காலத்துக்கு முன்ன வரல போயிருக்குது. இந்த கைபர் போலன் கணவாய் வழி ஆரியர்கள் வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த கைபருங்கிற சொல் எவ்வாறு ஒரு தமிழ் சொல் என்று நான் கயவாரம், கய என்றால் ஆழமானது, வாரம் என்பது பார்டர், எட்ஜி, எல்லைன்னு அர்த்தம். மலை பிளவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வழிதான் கயவாரம். இந்த வாருங்கிறது பார் என்று வகர பகரமாக தெரியும். இந்த கயவாரம் என்பது தான் ஆதி காலத்தில் இந்த கைபருங்கிறதுக்கு உரிய மூல தமிழ் சொல் கயவாரம். கயம் என்றால் குளம், கயம் மூழ்கு மகளிர், கயம் நாடு யானை. இந்த கல்லுதல் என்ற வருபிலிருந்து கல், கை, கய, கயம். அந்த கயம் கசம் என்றெல்லாம் வரும். இந்த கயம் என்பது ஆழமானது, பள்ளமானது. 2 மலை பிளவுகளுக்கு இடையில் ஆழமாக இருந்த பகுதி, அந்த எல்லை, அந்த பார்டர் இருக்குது, அது நீளமாக இருக்கும். அதுதான் கயவாரம். இந்த வாரம், வரம்புங்கிறது இன்னும் வட இந்திய மொழிகளில் பார்னு தெரியும். இந்த வரம்பு வாரங்கிறதுக்கு எட்ஜு, பார்டர்னு அர்த்தம். பார் என்று இந்தியில் சொன்னால் பவுண்ட்லெஸ், எல்லையற்ற. அபார் பந்து வீச்சுன்னா பார், பாருங்கிறதுக்கு எல்லை. ஆங்கிறது நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸு, தர்மம் அதர்மம். அல் என்ற சொல்லின் சுருக்கம்தான் என்று சுருங்கியது. குரு என்பது கூதர்க்கம், குருதர்க்கம், கூதர்க்கம். இந்த மாதிரி இந்த குரு கிராமம், குக்கிராமம், 2வது எழுத்து நீங்குவது மரபு. தூய மலர், தூமலர். இது மாதிரி தான் இந்த அல் என்பது அல்காலம், அகாலம். இந்த ஆங்கிற நெகட்டிவ் பிரிஃபிக்ஸ் தமிழுக்குரியது என்று ஞானப்பிரகாசர் பெருமான் எழுதினார். பாவாணர் அதை இன்னும் விரிவாக எழுதினார். வாரம் பாராச்சு, ஆபார்னா எல்லையற்றது. உங்களுடைய ஆராய்ச்சி மிகப்பெரியது இல்லை, அந்த கயவாரம் வழியாக வந்தாங்கங்கிறாங்க. இவர்கள் போனதும் இது வழியாக தான். ஆமாம், அதுதான் செய்யும். அது ரைட்டு. இப்போ நீங்கள் உங்களுடைய புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ரூட்ஸ், பிஐஇ ரூட்ஸ், ஸ்கீட் சொல்வீங்க. அது எவ்வளவு ரூட்ஸ்? 461 வேர்கள். ஆங்கில வேர்சொல் அகராதி அறிஞர்கள் எல்லாரும் மாமேதைகள். என்னுடைய உலகம் பரவி பிஐஇ ரூட்ஸ்னால் என்ன சார் அர்த்தம்? அதுதான் சார் ரொம்ப வியப்புக்குரியது. மெத்த படித்த மேதைகள் என்று பாவன் சொல்வார். மேலை அறிஞர்கள், மெத்த படித்த மேதைகள். நம்ம போலெல்லாம் இல்லை. அவங்க அறிவுத்துறையில் 400 ஆண்டுகளாகவே நாம் இப்போ தான் கண் விழித்து கல்வியை கண்ணுடையர் என்பவர் கற்றோர்னு தெய்வ புலவர் சொல்லியிருந்தாலும் கண்டில்லாத குருடராக தான் நம்ம இனம் இருந்தது, நம்ம மக்கள் இருந்தார்கள். ஒரு 100 ஆண்டுகளில் தான் நம்ம படிக்க வந்திருக்கிறோம். கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி சொல்லலாம். கல்வி இல்லாமல் எவ்வாறு வளர்ந்தோம் என்று தமிழ்நாடு அரசு ஆவணெல்லாம் வெளியிட்டது. ஆனால் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. விலங்கொடு மக்களாக விலங்கு நூல் கல்லாமல் இருந்தோம், கல்லாமாந்தராக இருந்தோம். ஆனால் அவன் 400 ஆண்டுகளாக 500 ஆண்டுகளாக கல்வி சமூகமாக மேலை சமூகம் இருந்ததால் அவங்க அறிவுத்துறையில் நமக்கு வழிகாட்டி. அவர்கள் எல்லா இப்போ நான் சொன்னேன், மேக்ஸ் முல்லர் இந்தோ ஐரோப்பிய மொழி எல்லாம் ஒரு மூல மொழின்னாங்க. ஒரு லத்தீனில் ஒரு சொல் இருந்தால் அது கிரேக்கத்தில் இருக்கும், ஜெர்மனில் இருக்கும், இத்தாலியில் இருக்கும், நார்வேயில் இருக்கும், ஸ்பானிஷில் இருக்கும், டென்மார்க் மொழியில் இருக்கும். அப்போ எல்லாமே இப்போ தமிழில் ஒரு சொல் இருந்தால் தெலுங்கில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது. அப்போ இது எல்லாம் ஒரு தாய் மக்கள், ஒரு குடிமக்கள்னு சொல்கிறோம். அதுபோல் இந்தோ ஐரோப்பிய மொழி எல்லாத்துலேயும் ஆங்கிலத்தில் உள்ள சொல் இருக்கத்தால் இது எல்லாம் ஒரு மேலை இந்தோ ஐரோப்பிய மொழின்னு சொன்னோம். அதனோடு உறவுடைய சமஸ்கிருதத்தை இங்கே கீழே இந்தோ ஐரோப்பியம்னு சொன்னாங்க. கிறித்தவ பாதிரியார்கள் சமயம் பரப்ப வந்த பொழுது இந்த ஆங்கிலேயர்கள்
ஆட்சி வந்த பிறகுதான் பல மொழிகளை அவர்கள் படித்தார்கள். சர் வில்லியம் ஜோன்ஸ் தான் இந்த சமஸ்கிருதத்தை, அவருக்கு முன்னையும் சில பேர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இந்தியாவில் வழங்கக்கூடிய சமஸ்கிருதம் என்ன லத்தீன் கிரேக்கத்தோட உறவு உள்ளதாக இருக்குது. அப்போ இது என்னன்னா, இது கீழே இந்தோ ஐரோப்பியம், அவங்க அங்கேருந்து இங்கே வந்தவங்கன்னு சொன்னாங்க. அது மேலே இந்தோ ஐரோப்பியன்னு சொன்னாங்க. இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் ஒன்றுன்னு சொன்னாங்க. ஆனால் மார்க்ஸ் முல்லர் சொன்னது போல் இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எல்லாத்துக்கும் ஒரு முந்து இந்தோ ஐரோப்பியம் இருந்திருக்கணும். அதுதான் மார்க்ஸ் முல்லர் ஒரு தொன்முது மூதாதையர் மொழின்னு சொல்கிறார். அந்த மொழி எது என்பதை அதை ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறாங்க. இந்த சொல் எல்லாத்துக்கும் பேர் என்பது ஒன் ஆஃப் த ரூட்டு. இந்த பிஆர் பார் எல்லாத்துக்கும் இந்த பேருங்கிறது பிஹெச்இஆர் பேர் அப்படின்னா தாங்குதல் அப்படிங்கிறத மீனிங். அது பிஐஇ ரூட். புரட்டோ இந்தோ யூரோப்பியன், இந்தோ யூரோப்பியம் எல்லாத்துக்கும் முன்பு இந்தோ யூரோப்பியன். அதை அந்த பேருங்கிறது பொறை என்ற தமிழ் இருக்கும்பொழுது அந்த முன்பு இந்தோ யூரோப்பியத்துக்கு மூலமான மொழி தமிழ். அப்போ தெற்கே தோன்றிய தமிழ் இந்தியா முழுக்க இருந்து இந்தியாவை தாண்டி வடமேற்காக சென்று ஆரியமாக தெரிந்தது. மத்திய ஆசியாவில் தங்கியிருந்த ஒரு கூட்டம் ஐரோப்பாவுக்கு செல்லாமல் மீண்டும் இந்தியாவுக்குள்ளே வந்து விட்டது. அது பாரம் என்று சொன்னது, அம்மா பேர் என்று சொல்லி போனான். நாம் பொறை என்பதை அப்படி வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய், ஒட்டுமொத்த இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு மூல மொழி, சோர்ஸ் லாங்குவேஜ்னு நாம பாவாணரும் சொன்னார், கால்டுவெல் சொன்னார், பாவாணர் சொன்னார். உங்களுடைய இந்த கருதுகோள் முக்கியமான கருதுகோள். அப்போ அந்த பிஐ ரூட்டு 461 ஐயா கேட்டது அதுதான். ஆங்கில வேர்ச்சொல் அறிஞர்களில், இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் அறிஞர்களில் மிக மூலமானவர் வால்டர் ஸ்கீட். அவர் ஒட்டுமொத்த ஐரோப்பிய மொழிகள் அனைத்திற்கும் ஒரு வேறு விளவுதாங்கிறார். அந்த ஆங்கில வேர்ச்சொல் அகராதியில் கடைசியாக லிஸ்ட் ஆஃப் ஆரியன் ரூட்ஸ் என்று கொடுக்குறார். இப்போ அந்த அகராதியை மறுபதிப்பு செய்தவர்கள் லிஸ்ட் ஆஃப் ஜெர்மானிக் ரூட்ஸ்னு மாற்றிட்டாங்க. அது ஒரு இனத்தின் பேரெல்லாம் ஆரியம்னு சொல்ல வேண்டாம்னு நினச்சி அவங்க மாற்றிட்டாங்க. இப்போவும் நாம் ஆரிய மொழி, கீழே ஆரியம் மேலே ஆரியம்னு சொல்ல, கீழே இந்தோ ஐரோப்பியம் மேலே இந்தோ ஐரோப்பியம்னு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால் அவர் கொடுத்த பெயர் லிஸ்ட் ஆஃப் ஆரியன் ரூட்ஸ். நாட் ஓன்லி திஸ் ரூட்ஸ் ஆர் ஒன்லி இங்கிலீஷ் ரூட்ஸ்னு அவர் சொல்ல, லிஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ரூட்ஸ்னு சொல்லலை, லிஸ்ட் ஆஃப் ஆரியன்ஸ் ரூட்ஸ். ஆரிய மொழிகள் அனைத்தும் 461ன்னு சொன்னார். நான் பாவாணர் வழியில், கால்டுவெல் வழியில் இந்தோ யூரோப்பியன் ரூட்ஸ் நிறைய வேர்ல்டு ஸ்காலர் சொல்கிறாங்க. பிஐஇ ரூட்ஸுங்கிற வார்த்தையை லிங்குவிஸ்ட் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்களா? அது இப்போ இணைய வழி அகராதி இருக்குது, அவங்க ஹைப்போதெட்டிக்கல் ரூட்டும்பாங்க. மற்ற ஆங்கில அகராதிகளில் பிஐங்கிறத பயன்படுத்துறல. அது ஒரு பொது சொல்லாக இருக்குது, எல்லாரும் அதை பயன்படுத்துறதில்ல. ஆனால் பயன்படுத்தக்கூடிய அறிஞர்கள் இருக்காங்க. அன்னோன் ஆரிஜின் எழுதுவாங்க, நோ ஒன் நோஸ் வேர் இட் கேம் ஃப்ரம்னு சரி சொல்லுவாங்க, டவுட்ஃபுல் எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான்ப்பா அதுக்கு இதுவாக ஒன்று இருக்கலான்னு ஒரு மீட்டுருவாக்கம் செய்து, இவ்வளவு சொற்களுக்கும் ஒரு தாய் சொல் இருக்கலான்னு சொல்லி 461. அவங்களுக்கு தமிழை பற்றி தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. கீட்டு சொல்கிறது ரூட்ஸ்னு சொல்கிறேன், அது ரூட்ஸ் இல்லை, சொல்லுதான். அந்த சான்றுக்கு இப்போ வேர்க்குது, இது ஸ்வெட்டிங்காக இருக்குன்னு சொல்கிறோம். 461வது வேர் ஸ்விட், SVET, ஸ்வெட்டுங்கிறது. அதுக்கு ஹீட்டு, வெப்பம்னு அர்த்தம். இது ஸ்வெட்டிங்லாம் அதிலிருந்து வந்தது. ஸ்வெட்டர்லாம் அந்த வேர்க்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். இது ஸ்வெட் என்று சொல்கிறாங்க. அப்படி ஒரு சொல் எங்கே இருந்ததுன்னா இல்லை. அந்த சித் என்பது அது வெது என்ற தமிழ். வெதுன்னு இருக்குது, வேது பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம தமிழ். இந்த வேது தான் ஸ்வேது ஸ்வெட் என்று ஆனது. அவங்க அது அந்த வெது என்ற சொல்லும் தமிழில் இருக்குது. ஆனால் அது சொல்லே தவிர வேறல்ல, அதுவும் தமிழுக்கு வேறு சொல் அல்ல. வில் என்பது வெப்பக்கருத்து வேறு. அது வில் என்பது தான் வில் விளக்குங்கிற சொல். வில் தான் இலை போல் வெல் என்றாகி இன்னொரு வேறாக மாறுது. அந்த வெல் என்பது தான் வெல்து வெது என்றாகிறது, வெல்பு வெப்பு என்றாகிறது, வெல்கு வெக்கு என்றாகிறது. அந்த வெல்து மெல்து மெதுன்னு பாவாணர் இருப்பார். மெதுங்கிறத மெல்து மெல்மை, அந்த மெதுங்கிறது மிருது என்று மாறினது, அது வேறு. அந்த மெல்து மெதுங்கிறது போல் வெல் என்பது வெல்பு வெப்பு, வெல்கு வெக்கு, வெல்வெள் வெள்ளை, வெல்வெள் வெளிச்சம், வெல்வெள் வெட்டை, இப்படி பல சொற்களை தருகிறது. அந்த வெல்து வெது ஸ்வேது ஸ்வெட்டு, இதுதான். அப்போ அவர் காட்டுவது சொல்லே தவிர வேறல்ல. அந்த சொல்லுக்கும் உரிய சொல் நமக்கு இருக்கிறது, அந்த சொல்லை தந்த வேரும் நமக்கு இருக்கிறது. அதனால தான் தமிழ் த நாஸ்டாட்டிக் ஒன்.
ஐயா இப்போ நம்ம சமீபத்தில் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக திருவிழா போயிட்டு வந்தோம். ஆமாம். அப்போ அதில் போயிட்டு வரும்பொழுது அங்கே வந்து இத்தாலி பொலோனியா புத்தக கண்காட்சி ரொம்ப குழந்தைகளுக்கான புத்தக கண்காட்சி, ரொம்ப பழமையான புத்தக கண்காட்சி. அவங்க கடந்த ஆண்டு இங்கே வந்து மதிப்பூர் விருந்தினராக வந்திருந்தாங்க. அதனுடைய டைரக்டர் எலினா பசோலி வந்து உங்கள்கிட்ட இங்கே நடந்த அந்த செமினாரை பார்த்துட்டு நம்மளுடைய அகராதி முதலமைச்சர் வெளியிட்ட ஆக்ஸ்போர்டோட சேர்ந்து பாடநூல் கழகம் வந்து 12 தொகுதிகள் வெளியிட போகுது. அதில் முதல் தொகுதி வெளியிட்டாச்சு, அடுத்த 2-3 தொகுதியில் விரைவில் வெளியாக போகுது. அந்த தொகுதி பற்றி ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு அவங்க வந்து இத்தாலி அப்படிங்கிற சொல்லுக்கும் தமிழ் சொல் ஒன்று கனெக்ஷன் இருக்குன்னு கேட்டாங்களே. அது வந்து ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வெஸ்டர்ன் சைடில் எல்லாரும் ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் எல்லாரும் என்னடா எல்லாமே தமிழ்லேருந்து வந்து சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் வந்து உங்கள் அளவுக்கு வேர்ச்சொல் அகராதி படித்த அறிஞர் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு ஆளுங்கிறதுனால எனக்கு பரவாயில்லையே, நம்ம விட வெஸ்டர்னர்ஸ் வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படிங்க விடலைங்கிற வார்த்தையா அது? அதாவது இட்டாலி என்ற நாட்டின் பெயர் விட்டுலஸ் என்ற லத்தீனிலிருந்து வந்து இருக்காங்க. விட்டுலஸ்ங்கிறதுக்கு வந்து காஃப், கன்றுகள்னு பொருள். அதன் பிறகு அது பொதுமையாகி கேட்டில்ஸ் எல்லாத்தையுமே குறிச்சிருக்குது. அந்த கால்நடைகள் அதிகமாக இருந்த காரணத்தில் அந்த விட்டுலஸ் என்ற சொல்லிலிருந்து கால்நடைகள் அதிகமாக பராமரிக்கப்பட்ட ஒரு பகுதி. எப்படிங்க கேட்டல்னாச்சு? இல்லை, கேட்டில்ங்கிற சொல்லுக்கு எட்டிமாலஜி வேற தனி. அந்த கேட்டில் சொல்லுக்கு எட்டிமாலஜி கேட்டிங்கன்னா அது தமிழிலிருந்து வந்ததை சொல்லுவேன். அதை பற்றி கூட நம்ம கேட்கலாம். ஏனென்றால் அது கால்நடை மருத்துவங்கிறதுனால எனக்கு நான் இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம இன்னும் கட்டாயம் நம்ம சொற்பொழிலே மறக்காமல் நீங்கள் கேளுங்க. கேட்டில்ஸ் எப்படிங்க வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம ஆய்வில் எழுதியிருக்கிறோம். இந்த விடை என்றால் பெரியதுன்னு அர்த்தம். விடைக்கோழின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய கோழி. இந்த பாலை நில தலைவனுக்கு விடலைன்னு பேர். கன்னி, விடலை, காளை, மேலின்னு பாலை நில தலைவனெல்லாம் சொல்லுவாங்க. பசுமாட்டை விட ஆவினை விட காளை மாடு உருவில் பெரியதாக இருக்கும். அதனால தான் அதுக்கு விடைன்னு பேர். தோடுடைய சிவியன் விடையேறி, விடையின் கண் ஏறியவன், காளை மாட்டை உறுதியாக கொண்டவன். அந்த விடை என்பது, விடலை என்பது, விடலை கோழிங்கிறது, விடலை என்று பெண்ணை விட பெரியவனாக இருக்கிற ஆடவன். விடைத்தல் என்றால் பருத்தல்னு பொருள். என்ன விடைக்கிற அப்படிம்பாங்க, ரொம்ப எதிர்க்கிறதெல்லாம் சொல்கிறது. இந்த விடலை என்பது கன்றை குறித்து, ஆண் கன்றை குறித்து, பொதுவில் பிறகு கால்நடைகளை குறித்து, அந்த கால்நடைகள் அதிகமாக வளர்க்கப்பட்ட இடம்தான் விட்டுலாஸ். இந்த விடலை என்ற சொல் விட்டுலாஸ் என்று மாறி அது பிறகு உயிர்மை முதல் சொல் இவ்வு கூட்டல் இ வி என்பது அந்த மெய் நீங்கி இட்டுலாஸ் என்றாகி இட்டாலி என்று ஆனது என்பதுதான் மேலை மொழி நூல் அறிஞர்கள், வேர்ச்சொல் அறிஞர்கள் இத்தாலி சொல்லுக்கு விளக்கமான. ஆல்ஃபிரடோ ட்ரம்பட்டி கூட இத்தாலிக்காரர் தான். இது வந்து ஒரு உலகம் தழுவிய ஆய்வு. ஆமாம். அந்த இரவு ஒரு காணொளி பார்த்தேன். சீன நாடும் இத்தாலி நாடும் கால்நடை வளர்ப்பில் எவ்வளவு உலகத்தில் முன்னிலையில் இருக்கின்றன என்று. நான் என்னடா இது இல்லை, அந்த தொடர்ச்சி, அந்த வாழையடி வாழை அவங்கள்ட்ட அந்த மரபு இருக்கும் போல இருக்குது. இப்போ நம்ம ஊரில் மந்தைன்னா மாடு எல்லாம் கூண்டது. அந்த மந்தை இருக்கிற இடம் மந்தை வெளின்னு பேர் வச்ச பாருங்க. அதுபோல் விட்டுலாஸ் என்பது இட்டுலாஸ் என்றாகி இப்போ சர்க்கரை என்ற சொல்லில் இச்சு கூட்டலாக தான் அந்த சர்க்கரை என்பது அக்கார அடிசில்னு வரும். அந்த உயிர்மை முதல் உயிர் முதலாக மாறும். வணங்கு வாங்குனாகி வாங்கு அங்கு என்று மாறும். வங்கு என்றாகி உயிர்மை முதற் சொல் உயிர் முதலாக மாறும். அப்படி தான் விட்டுலாஸ், இட்டுலாஸ், இட்டாலி என்று மாறியது. அதை நாம் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் வெளியிட்ட பொது முன்னுரை நூலிலே எழுதியிருக்கிறோம். இதை நீங்கள் எல்லாம் அழைச்சிட்டு போனீங்க. நம்முடைய அரசு அதிகாரிகளெல்லாம் வந்திருந்தார்கள். அந்த புலிடியா அவர்களுடைய அந்த புத்தக பகுதிக்கு எல்லா நம்முடைய அதிகாரிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்முடைய செயலாளர்கள் 3 வந்திருந்தாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள். நீங்களும் வந்திருந்தீங்க. அவங்கள்கிட்ட இந்த பகுதியை உங்கள் இட்டாலி பெயரை நாங்கள் எழுதியிருக்க பாருங்கள் பொழுது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர் ஏற்றுக்கொண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். பொலோனியா புக் ஃபேர் அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அதில். அப்புறம் இதை நம்ம பல நாடுகளில் உள்ளவங்கள சந்தித்தோம். அது வந்து நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோம் தனியாக. இப்போ வந்து நம்ம வந்து பைய திருக்குறளுக்குள்ளே வரணும். பையங்கிற வார்த்தையிலேருந்து நான் வரேன். திருக்குறள் வந்து நம்ம வேர்ச்சொல் ஆய்வுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத சொல்லலாம். முதல்ல பையங்கிற வார்த்தையிலேருந்தே வரலாம். பையங்க நான் திருநெல்வேலி பேசிக்கலே, அதனால் திருநெல்வேலியில் வந்து பையன்னா மெதுவாக போனால் பையன் போகணும்னு சொல்லுவோம். இந்த பிள்ளைகள் விளையாடுவதற்கு இந்த பசில்ஸ் விளையாட்டு நெகிழித்தாளில் போட்டு வச்சுருப்பாங்க. விலங்கு, புலி, கோழி, யானைன்னு அதெல்லாம் தனித்தனி உறுப்புகளாக கிடக்கும். அதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தோம்னா அதை எடுத்து அது கொம்பு, வால், கொண்டை,
கால் எல்லாத்தையும் வச்சு காட்டிடும். அதுபோல் இந்த தமிழையும் திராவிட மொழிகளையும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளையும் எல்லாவற்றையும் வைத்து அப்படியே அந்த பசில்ஸ் விளையாட்டை நம்ம பார்க்க குழந்தைகள் செய்வது போல் நாம் செய்தால் அந்த தமிழை கொண்டு அதை இணைக்க முடிகிறது. அதுதான் அப்போ மூலமொழி இதுதான். நாஸ்டாட்டிக், திஸ் ஒன் இஸ் த நாஸ்டாட்டிக் ஒன். மூலமொழி என்பது இதுதான். அந்த அடிப்படையில் இந்த பையங்கிற ஒரு சொல் இதை தமிழில் ரொம்ப காலமாக இருக்குது. அசையற்கு உண்டு ஆண்டோர் ஏர் பசையினள் யான் நோக்க பசையினள் பையனகும். மெல்ல சிரிப்பது. அந்த மெல்ல சிரிப்பது என்பது பெண்ணுக்கு உள்ள ஒரு இலக்கணம். அது புன்முறுவல் என்று சொல்வார்கள், புன்னகை என்று சொல்வார். சிறிதாக சிரிக்கணும். அது வெடித்து சிரிப்பது, பெண்கள் சிரிப்பது நமக்கு குடும்பத்தில் நம்ம தமிழ் பரப்பில் பெருசாக கிடையாது. அதான் பையனகும் என்று வள்ளுவ பெருமான் சொல்கிறார், அந்த தலைவன் சொல்லுகிறான். சினிமா நட்சத்திரங்களுக்கு குறிக்கும்போது கூட புன்னகை அரசி, புன்னகை இளவரசிலாம் சொல்லுவாங்க. புன்மைன்னா சிறிதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த புன்னகை, புல்நகை, புன்னகை என்று வருகிறது. இந்த பையங்கிற சொல் வள்ளுவ பெருமான் அதான் அசையற்கு உண்டு ஆண்டோர் ஏர் யான் நோக்க பசையினள் பையனகும். இந்த பையங்கிற சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, திருக்குறளில் இருக்கிறது. ஞானசம்பந்தர் பெருமான் மதுரையில் போய் சமணர்களோடு வாதிட்ட பொழுது அவருடைய மடத்துக்கு தீ வைத்து விட்டார்கள் சமணர்கள். அந்த தீ அவர்களுக்கே சென்று சேரட்டும் என்று அவர் பாட்டு பொழுது, பொய்யராம் அமணர் கொழுவிய கொழுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு இந்த பாண்டிய அரசன் தான் சமணர்களுக்கு தொடையாக இருக்கான். அதனால் பாண்டியனுக்கு இந்த நெருப்பு போட்டிருந்தால் அவருக்கு வெப்பு நோய் வந்தது, அதுவாக நெருப்பு நோய் தருகிற அந்த வெப்பு நோய் வந்தது என்று சொல்வார்கள். அந்த பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு பாடுறாரு. இந்த பை என்ற சொல் கிரேக்கத்தில் ஸ்மால்னு பொருள். PAIS, பைஸ் என்றால் ஸ்மால் அண்ட் சைல்டு. பையன் சொல்கிறோம். பையன்னா பையன், சின்ன பையன், சின்ன பையன். அதனால தான் நம்ம பட்டுக்கோட்டையார் சின்ன பயலேன்னு, பையனாலே சின்னவன் தான். இந்த பையங்கிறது தான் பையங்க, பசங்க, பயலுங்க என்றெல்லாம் வருது. அந்த அளவுக்கு தமிழில் இன்று வரையில் அது உயிராக இருக்குது. இந்த பைஸுங்கிறது கிரேக்க சொல். அட்ரிக்காங்கிறது மருத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சஃபிக்ஸ் பின்னொட்டு. பைஸ் அட்ரிக்கா, பைடாட்ரிக்கா, தட் இஸ் பீடியாட்ரிக்கான்னு வரும். பீடியாட்ரிக்குங்கிறதுக்கு பைஸ் தான் ரூட். இந்த அட்ரிக்காங்கிறத நம்ம தமிழோட உறவுபடுத்தல. அந்த பைஸுங்கிறது ஒன் ஆஃப் த PI ரூட்ஸ்னு போடுறாங்க. அது எங்க ஸ்மால் எங்க இருக்குன்னா நம்ம இருக்கு. அது தெரியாது. எடுத்துக்காட்டு நீங்க சொல்லுங்க. அந்த திறவுகோல் தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறது மேல்நாட்டு அறிஞர்களுக்கு தெரியலன்னு பாவாணர் சொன்னாங்க. ஆமாங்கய்யா. அது என்ன கொட்டேஷன்? மேலை மொழி நூல் அறிஞர்கள் மெத்தப்படித்த மேதைகள் என்றாலும் தங்கள் மொழிக்கான திறவுகோல் தமிழில் இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. அறிந்தால் உலகம் வியக்கத்தகுந்த உண்மையை மொழி ஆய்வுத்துறையில் வெளிப்படுங்கிறார். இந்த பைஸுங்கிற சொல்ல நான் சேம்பர்ஸ் அகராதியில் முதல்ல படித்த பொழுது அந்த பைஸுங்கிறத போட்டுட்டு ஃபியூன்னு எழுதியிருந்தான். என்னப்பா ஃபியூங்கிறதுக்கும் பைஸுங்கிறதுக்கு என்னையா உறவு? அவன் தெளிவாக எழுதியிருக்கிறான். அவன் நம்மளை மாதிரி கண்டதை எழுதுறதில்ல. ஒருத்தன் எழுதின நூல் இன்னொரு அதே தலைப்பில் எழுதுனா ஒன்றா இருக்காது. நம்ம தமிழ்நாட்டில் வள்ளுவரை பற்றி 1000 பொய்க்குழு எழுதிட்டு இருக்கிறோம். ஒன்றும் ஒழுங்காக கிடையாது. ஆனால் வேர்ச்சொல் அறிஞர்கள் அகராதியை பார்த்தீங்கன்னா ஒரு அறிஞன் சொன்னதை மேலும் செழுமைப்படுத்தியிருப்போம். அதிக வேறுபாடு இருக்காது. இந்த பைஸுங்கிறதுக்கு ஃபியூன்னு ஏன் எழுதுனான்னா அவன் தான் எழுதியிருக்கான பைஸ் ஸ்மால் அண்ட் ஆல்சோ எ சைல்டு. அந்த ஸ்மால்ங்கிறது இருக்கிறதெல்லாம் ஃபியூங்கிறது ஸ்மால். அந்த பைஸ் தான் லேபியல்னு சொல்கிறது. பாங்கிறது இதழ் ஒலி பா. இது ஃபா என்று தெரிஞ்சு ஃபியான்னு தெரிஞ்சு ஃபியூ என்று மாதிரி. ஃபியூனா லிட்டில். இந்த பகரம் இப்படி ஃபாவாய் உரசொலியாக மாறுமானா நிறைய இடத்துல மாறும். அப்படி தான் இந்த பைஸுன்னு மாதிரி பையன்னு வந்தது. இந்த அது குழந்தையை குறித்தது சின்னவங்கிறதால. இந்த பையங்கிறது ஸ்மால்ங்கிறது தான் ஃபியான்னு மாதிரி. மிடில் இங்கிலீஷில் தான் ஃபியான்னு மாதிரி, இங்கிலீஷில் ஃபியூன்னு வந்தது. ஐ வாண்ட் டு சே சம் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னா சிறு வார்த்தை, சில வார்த்தை, கொஞ்சம் வார்த்தைன்னு அர்த்தம். இந்த பை என்பதில் தான் பாவத்திங்கிறது போட்டிருக்காங்க. கொஞ்சமாக தான் அவருக்கு செல்வம் இருக்குது. பூவருங்கிறதெல்லாம் அதிலிருந்து தான் வருது. இந்த 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 சொல்லெல்லாம் அந்த பைஸுங்கிற ரூட்லேருந்து எழுதுறாங்க. கிளைத்து பல சொற்கள். ஆமாம். ஆனால் அவங்க பைஸ் எங்கே இருக்குன்னு தெரியலை. அப்போ நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் பாப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு ஆளாக இருப்பதும் நாங்கள் ஒரு மொழியை பேசிக்கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியாதான்னு அவர் சொல்கிறோம்.
ஏனென்றால் இந்தியானாலே அவங்க இல்ல, சமஸ்கிருதம். கியாபே விஸ்வநாதம் ஐயா சொன்னாரு, தமிழர் என்ற ஒரு இனம் இருப்பதும் தமிழ் என்ற ஒரு மொழி இருப்பதையும் உலகுக்கு காட்டக்கூடிய நூல் திருக்குறள் அப்படின்ட்டு. உண்மை. திருக்குறளை தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கோம். திருக்குறள் ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய ஆய்வை பத்தி அதுல கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சில இன்னும் தகவல் கொடுக்கணும்னு விரும்புறேன். நன்றிங்க. இப்ப நீங்க அந்த பைய சொன்னீங்க, அதே மாதிரி வள்ளுவர் பலர் சிலர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தாரு. பலங்கிற வார்த்தை தான் பாலி அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லி கேட்டிருக்கீங்க. அது எப்படி கனெக்ட் ஆகுது? பல சொல்ல காமருவர் மன்ற மாசற்ற சில சொல்லால் தேற்றாதவர். பலங்கிறது இப்படி நமக்கு நல்லா தெரியும். மாசாக மாண்டா நீண்டாடி மறைந்தொழுகு மாந்தர் பலருங்கிறாரு. ஒளிச்சாமியார் தான் பலர். ஆமா, நிறைய இந்த பலங்கிறதுல இருந்து தான் மெனின்னு அர்த்தம், மோர் தென் ஒன்றுன்னு அர்த்தம். இந்த பலங்கிறதுல இருந்து தான் பல் பன்மை, ஒருமை பன்மை, மோர் தேன் ஒன் அதுதான் பன்மை. ஒன்றுக்கு மேற்பட்டதே நமக்கு வந்து பன்மை தான். இந்த பலங்கிற ஒரு சொல் வந்து எப்படி வந்தது, இது தமிழுங்கிறத இப்படி நிறைய எடுத்துக்காட்டு சொன்னால் போதாது, இது எப்படி வந்ததுன்னு சொல்லணும். அதுதான் நாஸ்டாட்டிக் ரூட். இந்த பல சொல் தோன்றியது புல்லுதல் என்ற வெர்ப்ல இருந்து வந்தது. புள்ளி நான் புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றைய பசப்புன்னு வள்ளுவர் பயன்படுத்துவோம். புல்லுதல்லாம் தழுவுதல் சார். எம்மை புல்லுக மார்புற புல்லுக. அந்த புல்லுதல் என்றால் பொருந்துதல் அர்த்தம். புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றைய பசப்பு. நான் என் தலைவரோடு தழுவிக்கொண்டு இருந்தேன், கொஞ்சம் சிறிது விலகினேன், அந்த இடைவெளிக்குள் பசலை வந்து தொட்டு விட்டது. ஆண்டு கழிந்தல்ல நீருரை வகற்றில் புணர்ச்சி போல. அதுதான் புல்லுதல். புல்லுக, அந்த புல்லுதல் பொருந்துதல் பொருள். அந்த புல் என்பது தான் உகர அகரத்திரிவு என்று பாவனர் விளக்குவார். முடங்கு என்ற சொல் தான் மடங்கு என்று மாறியது. சுவற்றிலே புள்ளி இருப்பது தான் புள்ளி பள்ளி என்று மாறியது. இங்கெல்லாம் இந்த உகரம் அகரமாக தெரிந்தது. முடங்கு மடங்கு புள்ளி பள்ளி. இந்த உகர அகரத்தெரிவில் புல்லுதல் என்ற வினையிலிருந்து தான் புல் பல் என்ற மெனி அதிகம் பல என்ற ஒரு சொல் வந்தது. ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது தான் அதிகமானது உருவாகும். கூட்டக்கருத்திலே மிகுதி கருத்து என்று ஒரு கான்செப்டை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். அது பாவாணர் பெருமானும் எழுதியிருக்கிறார். அதை பற்றியே நாம் கூட ஒரு சுருக்கமாக சொல்கிறோம். ஒன்றோட ஒன்று சேர்த்துட்டு போனால் அதிகமாகிடும். அப்படி புல்லுதல் என்பது புல் பல் என்றாகி பல் பன்மை என்றானது, பல என்றானது. இந்த பலங்கிறது பெலி என்று ஒரு இந்த ஐரோப்பிய வராக இருக்குது. பிஎல்இன்னா மெனின்னு அர்த்தம். ஆமாம், அதுக்கான ஆர்ஜின் அவங்க சொல்லல. இல்லை, கால்டுவெல் எம்பெருமான் இந்த பல என்ற சொல்லை பற்றி எழுதி அது எப்படி இந்தோ ஐரோப்பிய மொழியில் ப்ளூரல் ஆச்சு, பிளண்டி ஆச்சு, ப்ளஸ் ஆச்சுன்னு எழுதுறது அவர் தான். இங்கே பாருங்க, அவர் தொட்ட பல சொற்களில் இது ஒன்று. இந்த பலங்கிறது பூர் என்று சமஸ்கிருதத்தில் தெரிஞ்சு பூர்ணம்னா முழுமைன்னு அர்த்தம். ஓகே, அந்த பூர்ணங்கிறது தான் பௌர்ணு தெரிஞ்சு பௌர்ணமின்னு வந்தது. இந்த பூர் என்று சமஸ்கிருதத்தில் பல என்ற தமிழ் தான் தெரிந்தது என்று எழுதினது கால்டுவெல். இந்த பல என்றது இப்போ பாருங்கள், பல என்பது ப்ளூரல். நீங்கள் ஒருமை பன்மைங்கிறீங்க, ஒன்றுக்கு மேலால் பன்மைங்கிறீங்க, சீக்குலர் ப்ளூரல்ங்கிறான். இந்த ப்ளூரல்ங்கிறது பெலி என்ற சொல்லில் இருந்தது. இந்த பிளண்டிங்கிறதெல்லாம் அதிலிருந்து வந்தது. அப்போ பாருங்கள், பன்மை என்பதும் வருகிறது, அதிகம் என்பதும் வருகிறது. அதனால் பாலிங்கிறது அதிலிருந்து தான் அவங்க. பாலிகிளினிக், பாலிசிந்தசிஸ், பாலிகமி, இது எல்லாமே இந்த பாலிங்கிறது பாலிடெக்னிக் பல்தொழில் நுட்ப கல்லூரின்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே இந்த பெலிங்கிறது. இந்த பெலிங்கிறத போட்டு வச்சிருக்கிற அது பல என்ற சொல்லு தமிழில் நேரடியாக இருக்குது. அந்த பல என்ற சொல்லும் புல்லுதல் என்ற வெர்பிலிருந்து வந்ததை தான் நாஸ்டாட்டிக். அந்த புல்லுதல் தோன்றிய பொழுது தமிழ் என்ற ஒரு சொல்லால் அழைக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அது எல்லா மொழிகளும் தோன்றுவதற்கு மூலமாக இருந்த ஒரு முதற் சொல் அந்த புல் என்பது தான் பிளண்டி, ப்ளூரல். அது மட்டும் இல்லை, இந்த பாங்க ஐயப்ப கொஞ்சம் நேரம் சொன்னேன், என்ன சொன்னேன், பையங்கிறது ஃபியூன்னு தெரிஞ்சுதுக்கையாண்டு. இந்த பல்ங்கிறது தான் ஃபுல் என்று தெரிஞ்சதுன்னு ஆங்கில அறிஞர்கள்லாம் எழுதுறாங்க. இது ஃபுல்லாக ஆகிட்டுங்கிறது பல்லு தான் ஃபுல் என்று மாறுதுங்கிறாங்க. அந்த ஃபுல் என்பதிலிருந்து தான் ஃபில் என்பது வந்துக்கிறான். இதை ஃபில் பண்ணி கொடு, இதை ஃபுல் பண்ணி கொடுக்கறதெல்லாம் இந்த பல் என்பதிலிருந்து தான் அவர்கள் எடுத்து எழுதுகிறார்கள். ஆனால் இந்த பெலிங்கிற கற்பித வேர் எங்கிருந்து வந்ததுன்னா தமிழ் அந்த புல்லுதல் தான் ஃபுல்ஃபில்
அப்படிங்கிறான், ஃபில் பண்ணி கொடுறது. இல்லை இந்த பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆக்ஸ்போர்டு அகராதி அப்படிங்கிறதுனால ஆக்ஸ்போர்டு வந்து இந்த அகராதி 12 வாரம் வெளியிடுது. அப்படிங்கும் பொழுது இதுக்கு வந்து ஒரு உலக ஏற்பு கிடைக்குது. அதாவதுயா, நான் வந்து இயற்கையை நம்புறவன். மலர் மிசை ஏகினார் மாடடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார் தலக்கோவை இல்லாதால் தாழ் சேர்ந்தார் கல்லால் நிலவிசை நிலமிசை நீடு வாழ்வார். அதனால் பாவாணர் பெருமான் என்ன எழுதினார், தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாயும் ஐரோப்பிய மொழிகளுக்கு மூலமும் ஆகும் என்ற உண்மையை ஒரு கால் வெளிப்படும், எண்ணெயும் உண்மையும் இறுதியில் வெளிப்பட்டே தீரும், ஆயில் அண்ட் ட்ரூத் வில் கெட் அப்பர் மோஸ்ட் அட் லாஸ்ட் என்பது விவிலிய பழமொழி. அதனால் ஒரு நாள் இந்த உண்மை நிலைபெறும்னாரு. நாங்கள் வந்து ஏதோ இந்த பாவாணரை வந்து ஒரு அடியொற்றி அவரை வந்து ஆசானாக குருவாக ஏற்றுக்கொண்டு அதில் வாழ்ந்து அது தொடர்பான நூல்களை எல்லாம் படித்து இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒரு புகலிடம் அடைக்கலை கொடுத்து இதை தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு இடையிலான உறவை பற்றி ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்யப்படும் என்று 2022 நம்முடைய சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதியமைச்சரை கொண்டு அறிவித்த பொழுது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. ஆனால் அச்சம் இருந்தது, இதை எடுத்து சென்று உலகத்திற்கு நாம் என்ற ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்ற கவலை எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது. ஒருங்கிணைப்பாளராக ஒருவரை நாங்கள் மனசில் வச்சிருக்கிறோம், அவரிடத்தில் உங்களை ஒப்படைக்கிறோம் என்று 2 பேர் அதிகாரிகள் உங்களிடத்தில் இந்த பாடநூல் நிறுவனத்தில் இடம் கொடுத்து என்னை எளியவனை என்னை வந்து இதில் முதன்மை பதிப்பாசை அமர்த்தி வேலை செய்தோம். அடிப்படையாக 12 தொகுதிகளுக்குமான வேலையை ஒரு 2 ஆண்டுகளிலேயே அடிப்படை தரவுகளை தொகுத்து விட்டோம். அதன் பிறகு எழுத தொடங்கி நாங்களே எங்களுக்கு வழிகாட்டியாக நாங்களே எங்களுக்கு ஆசானாக இருந்து அதை செப்பம் செய்து இதை எப்படி வெளியிடுவது, பாடநூல் நிறுவனம் வெளியிட்டதற்கு அது கட்டாயம் அரசு செய்தாக வேண்டும், ஆனால் அதை உலகத்தரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற இடைவிடாத அந்த நினைப்பு முனைப்பு. அது உங்களுக்கு வந்து அகராதி அப்படிங்கிறதுனால ஆக்ஸ்போர்ட் இந்தியா முடிவு பண்ண முடியாது, லண்டன்ல தான் முடிவு பண்ணோம். அது நீங்க ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு அதை நாங்கள் எழுதி கொடுத்தோம், நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அங்கேருந்து வரணும், திருவாசகம் சிறந்தது என்று ஆங்கிலேயர் சொல்ல பிறகுதான் நாம் தப்பினோம், வள்ளுவன் பெரியவன் என்று போப் சொல்ல பிறகுதான் நாம் எடுத்தோம். அப்படி இந்த ஆய்வை மேல்நாட்டு அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டால் தானே என்னுடைய கருத்து உலகம் முழுவதும் இந்த தமிழ் மூலமொழி என்பதை ஏற்றுக்கொள்ளும், கடைசியாக தமிழை ஏற்றுக்கொள்வாங்க. அதை வந்து ஆக்ஸ்போர்ட்ல அறிஞர்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்களா? நீங்கள் தான் அனுப்புனீங்க. இது ஆக்ஸ்போர்டு வெளியிடுவதற்கு அவர்கள் 6 திங்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய டெலிகேட்ஸுக்கு அனுப்பி அது கான்ஃபிடென்சியல், அது கமுக்கமானது என்று அவர்கள் வைத்திருந்து அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வெளியிடுவோம் என்று சொன்ன பொழுது நம்ப முடியவில்லை. இனி உலகம் நீங்கள் ஓயூபி போயிட்டு அங்கே சீஃப் எடிட்டர் பார்த்துட்டு இந்த ஏற்கனவே ஆக்ஸ்போர்ட் அகராதி வெளியிட்ட அந்த ஒரு அறிஞர் அவருடைய இதில் போய் உங்களுடைய காப்பியெல்லாம் கொண்டு வாங்க, அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்கள். அது நம்முடைய மினிகிருஷ்ணன் அம்மா தான் ஒருங்கு செய்து அழைச்சிட்டு போனாங்க. இந்த மரியாதத்தா அவங்க வந்து சீஃப் ஆஃப் த ஆக்ஸ்போர்டு லண்டனில் இருந்தாங்க. அவர்கள் இந்த பொது முன்னுரை நூலையும் முதல் பகுதி நூலையும் படித்து நமக்கு ஒரு உணவளித்து அன்பு காட்டி அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வைத்திருந்தார்கள். அப்போது அந்த ஆக்ஸ்போர்ட் பேரகராதி வெளியிட்ட ஜேம்ஸ், அவர் வந்து மரி ஜேம்ஸ், அவர் 70 கடைசியாக ஒரு 40 ஆண்டுகள் அந்த சீஃப் எடிட்டராக இருந்த அந்த வேலையை செய்தார். அவருடைய படத்தை அங்கே ஆர்கியூஸில் வச்சுருந்தாங்க. அந்த பக்கத்தில் 2 சீஃப் எடிட்டர் இருக்கட்டும், அந்த படத்து பக்கத்தில் நிற்க வச்சு மினிகிருஷ்ணன் படம் எடுத்தாங்க. எம்மா அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆழமா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆழமா. இல்லையா, 20 மடலம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டது ஆங்கில பேரகராதி. அதற்கு அது 20 நம்மிடத்தில் இருக்கிறத நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதையெல்லாம் நான் வந்து இந்த மைக்ரோ ஸ்கிரிப்டில் வந்து நான் வாங்கி 20 ஆண்டுகளாக படிச்சுருக்கேன், கண்ணாடியை வச்சுக்கிட்டு, பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த வாரி வழங்கிய வள்ளல் தன்மையால் அந்த நிதியில் நாங்கள் அது 20 தொகுதியும் வாங்கி வச்சுருக்கிறோம், அதனுடைய மென்படியும் வாங்கி வச்சுருக்கிறோம். அதை விட ஒரு பெரிய அகராதி உலகத்தில் கிடையாது. அந்த முறையை வெளியிட்ட அவர் தான் கடைசியாக இருந்தவர், இறுதி வரை அவர் அந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தார். அவருடைய படத்தை வச்சுருந்தாங்க. அந்த அகராதி வெளியிட்டது, ஸ்கீட் வெளியிட்டது, சேம்பர்ஸ் வெளியிட்டது, சிடி ஆனியன் வெளியிட்டது,
இப்படி வேர்ல்டு ஆரிஜின் வில்ஃப்ரட் பங்கு வெளியிட்டது எல்லா மானியர் எல்லாத்தையும் தூக்கி அதுவும் ஆக்ஸ்போர்டு வெளியிட்டதா மானியர் அகராதியும் அகராதிகள் வெளியிடுறது அவங்க தான் வெளியிட்டாங்க. இதே வெளியிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரியில்லை, ஆழமில்லை. டீப் நாலேஜுபாங்க. வாட் இஸ் டீப், வாட் இஸ் நாலேஜ்னு நாம் தான் நாஸ்டாட்டிக்கில் போய் கண்டுபிடிச்சோம். தூம்புன்னா ஆழம். நான் சொன்னேன் தூம்புடைத்திரள் தான். தூம்புன்னு வாட்டர் ட்ராக்னு ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் மொழியில் 40,000 ஆண்டுக்கு முன்னே தூம்புங்கிறது வாட்டர் ட்ராக்னு வச்சேன். தூம்பு தான் தூம்புன்னு ஆச்சுன்னு சொன்னேன். அதுதான் டீப் என்றானது, ஆழமான அறிவு. அந்த டீப் கண் என்ற சொல் க்னா என்றாகி க்னோ என்றாகி LECH கான்டினேவியன் சஃபிக்ஸ் பெற்று நாலேஜ் என்றாகி அது LEDG என்று மாறி நாலேஜ் என்று ஆனதுன்னு எழுதுனது கால்டுவெல் எம்பெருமான். அப்போ டீப் நாலேஜுங்கிறது அவள் தான். ஒரு டீப்புக்கும் நாலேஜுக்கு நான் சொல்கிறேன். டீப்பாக கூட்டு போறீங்க, நான் கொஞ்சம் வெளியில வரேன். இப்போ வந்து என்னன்னா நம்ம குரல் அப்படிங்கிற சொல்லு அதுலேயே எனக்கு நிறைய டவுட் இருக்கு. குரல் அப்படிங்கிற சொல்லு நான் சைவ சமயத்தில் நம்பி உள்ளவன். அதில் எனக்கு ஆண்டாள் பாடல்கள் பிடிக்கும். அதை ஆண்டாள் அதில் திருப்பாவையில் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு வருது. அதை சில பேர் திருக்குறளை படிக்காதீங்கன்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்களாமே. அதுக்கு தமிழ் உலகம் ஏதாவது எதிர்வினை ஆட்டியிருக்கா? அது பற்றி ஏதாவது தகவல் உண்டா? இது எல்லாமே நாம் ஒரு கலவையாக இதை தமிழ் உலகம் பார்த்து கொள்ள போகிறது, பார்க்க போகிறது, உலகம் பார்க்க போகிறது. இதை ஒரு வேடிக்கையாக நான் எப்பொழுதும் ஆழமாக எண்ணி பார்க்கிறவன். ஆழம் என்பது தான் டீப் என்பது. ஆழ்ந்த அறிவு சொன்னால் அவன் டீப் நாலேஜுக்கிறான். ரெண்டுமே தமிழ்லேருந்து வந்துன்னு சொல்கிறோம். எல்லா அரிய செய்திகளும் எல்லா உலகத்தை கலக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் ஒரு அறையில் ஒரு மாந்தனால் தான் சொல்லப்படுகிறது. அவன்தான் அதை உலகத்துக்கு வெளியிடுகிறான். அதன் பிறகு அது உலகம் முழுக்க வெடித்து பரவுகிறது. அப்படி இந்த நேருரை, இந்த காணொளி உலகத்தை உசுப்பும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதில் சுவையான செய்திகளை பேசுகிற பொழுது இதையும் நான் சொல்ல வேண்டுமா என்பது நீங்கள் சொல்ல வைக்கிறீர்கள். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, தமிழ் மக்களும் உலகம் நாம் யாரையும் வெறுப்பவர்கள். யாரும் நமக்கு உறவு, யாதும் முறை யாவரும் கேள்வி. தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் என்று நம்முடைய பாவேந்தர் சொன்னவர். தொல்லுலக மக்கள். நான் நாஸ்டாட்டிக் ஸ்டடீஸில் இருக்கிறேன். எல்லா மொழிகளுக்கும் ஒரு மூல மொழி என்பது, அப்போ எல்லா இனமும் என் இனம்தான், எல்லா மொழியும் என் கிளை மொழி தான், என் வழிமொழி தான். இன்னொரு மொழியை நான் தாழ்த்தினால் என் ஒரு பிள்ளையை நான் இழிப்பதாக போகும். எனக்கு அந்த வேறுபாடு கிடையாது. ஆனால் என்னை வேறுபடுத்தி பார்க்கிறார்கள், என்னை இழித்தவன் என்று சொல்கிறார்கள், எனக்கு வரலாறு இல்லை என்று சொல்கிற பொழுதுதான் கொஞ்சம் வருத்தம் வருகிறது. அப்படி திருக்குறள் என்பது எவ்வளவு பெரிய நூல் என்பதை உலகம் அறிந்திருக்கிறது, உணர்ந்திருக்கிறது, வியந்திருக்கிறது. வள்ளுவரை படித்து தான் டால்ஸ்டாய் அவர் நம்ம காந்திக்கே எழுதினார். இந்த இந்திய சுதந்திரத்தை எவ்வாறு போராடுவது என்று டால்ஸ்டாய்க்கு காந்தி கேட்கிற பொழுது, அதாவது வன்முறை இல்லாமல் மென்முறையில் அகிம்சை முறையிலே இதை போராடணும், அமைதி மொழியிலே போராட வேண்டும் என்று அவர் குரலை எல்லாம் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்துதோ சால்வ் பண்ணார். ஒருத்தாருக்கு ஒரு நாளை என்பவனை பொறுத்தாருக்கு பொன்று துணையும் புகழ் என்ற திருக்குறளின் கருத்துக்களை டால்ஸ்டாய் எழுதிய பொழுது இதையெல்லாம் எங்கே படித்து எழுதின பொழுது, இது உங்கள் ஊருக்கு குஜராத் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் தாப்பா எழுதுறது, அவர் பேருக்கு வள்ளுவர்ப்பா, திருவள்ளுவர்ப்பா, அதுக்கு நூலுக்கு திருக்குறள்னு சொன்னதை நான் வரலாற்றில் படிக்கிறோம். அப்படி பேரறிஞர்களையெல்லாம் கவர்ந்த அந்த பெருநூலை, உலக பொதுமறையை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி எப்படி புகழ்ந்தார். அப்படிப்பட்ட வள்ளுவனையும் திருக்குறளையும் நம் நாட்டில் பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் இழித்தும் பழித்தும் பேசினார்கள், இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று ஒரு நோன்பு இருக்கிற காலத்திலே செய்யக்கூடிய தீயதையற்றெல்லாம் எதை விட வேண்டும் என்று சொல்கிற பொழுது, குறள் என்ற சொல்லுக்கு கோள் என்று பொருள், சிறியது என்ற பொருள். குரு என்பது தான் அதனுடைய சொல். குரு என்றால் சிறியது என்று பொருள். குரு நொய் என்றால், நொய் என்றாலே உடைந்து போனது, சிறியதானது. அதான் நொய்ய பையன்னு சொல்லுவாங்க, நொய்யல் என்று சொல்வார்கள், நொய் அரிசி என்று சொல்வார்கள். குரு நொய் என்றால் சிறிய உடைந்த அரிசி, அதான் குரு நொய். அந்த குரு நொய் என்பதை குருணை என்று எழுதுவான் நம்ம ஊர் கடையில். அவன் கடையில் அரிசி வாங்காதாடான்னு எழுதுவான். குரு நொய் என்று எழுத வேண்டும், குருணைன்னு எழுதக்கூடாது. அந்த சொல்லின் பொருளை அவன் சாகடிக்கிறான்.
அந்த குரு என்றால் சிறியது. ஊர் குருமாக்கள் ஆட்படக்கலங்கு தாட்படு சிண்டீர் என்று புறநானூற்றிலே சொல்லுவார். சிறு பிள்ளைகள் குருவாக்கள். அந்த குரு என்ற சொல் குல் என்ற ஒரு நாஸ்டாட்டிக் வேர்லேருந்து வந்தது. குல் குன்னு சிறிதாதல், குல் குன்று சிறியது மலையை விட. அந்த குல் என்பதுதான் குல் குரு என்று சிறியதை குறிக்கின்ற அந்த நாஸ்டாட்டிக் ரூட் குரு என்பது. அந்த குரு குரல் என்றால் சிறிய மொழி, அற்ப மொழி. எது அற்ப மொழி என்றால், உன்னிடத்தில் நான் சொன்ன செய்தியை நீ அதை கமுக்கமாக வைத்து கொள்ளாமல் பலரிடத்திலும் சென்று பரப்புகிறாயே. அந்த கோள் சொல்வது, கோள் என்றால் சுற்றி சுற்றி வர்றது, இங்கே சொல்கிறது அங்கே போய் மூட்டுறது, தீ மூட்டுறது போல் கோள் மூட்டுறதும்பாங்க. அதைத்தான் குரல் சொல்லக்கூடாதுங்கிறது. குரல் மொழி என்றால் சிறுமொழி. எது சிறுமொழி? இந்த கோள் சொல்வது. அதைத்தான் ஆண்டாள் சொன்னார். ஆனால் தீமை தரக்கூடிய திருக்குறளை ஓத மாட்டோம் என்று ஒரு பெரியவர் என்று சொல்லக்கூடியவர் அதற்கு உரை சொன்னார். அந்த உரையை கேட்டு மனம் வருந்திய ஆட்சி சொற்காவலர் ராமலிங்கனார் அவரை சென்று சந்தித்து, நீங்கள் எப்படி ஐயா ஆண்டாள் இப்படியா சொன்னார்? தீமை தரக்கூடிய திருக்குறள் என்றா சொன்னார்? இல்லையே, அப்படி பொருள் இல்லையே என்று சொன்ன பொழுது அவர் சமஸ்கிருதத்தில் பதில் பேசியிருக்கிறார், விடை சொல்லியிருக்கிறார். அவருடைய உதவியாளரிடத்தில் நம்ம ஆட்சி சொற்காவலர் ராமலிங்கனார், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதே, சுவாமிகளுக்கு தமிழ் தெரியுமே, எனவே தமிழில் அதற்கு விடை சொன்னால் நான் தெரிந்து கொள்ளேன் அல்லவா என்று சொன்ன பொழுது அந்த உதவியாளர் சொன்னது, சுவாமிகள் பூசை வேளையில் நீச பாஷையில் பேச மாட்டார். அடே, 50-60,000 ஆண்டுகளுக்கு முன் உலக மொழிகளுக்கு மூல மொழியாக தோன்றிய என் தெய்வத்தமிழ், ஒண்டீந்தமிழ், சிறைவான் புலத்தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தை உள்ளும் உறைவான் உயர்பதி கூடலின் ஆய்ந்த ஒண்டீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ என்று மாணிக்க வாசக பெருமான் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றம் எரிந்த குமரவேலும் நின்று ஆய்ந்த என் தமிழா நீச பாஷை. நான் இன்டர்வியூ எடுக்கும்போது பொதுவாக குறிப்புலாம் எடுத்துட்டு போக மாட்டேன். நான் உங்களை நீங்கள் கடல், அதனால உங்கள்ட்ட குறிப்பு கொண்டு தான் நான் திருக்குறளை கேட்டு வாங்க முடியும்னு ஒரு குறிப்பு. அவர் அழுது கொண்டு வெளியே வந்தார் ஆட்சி சொற்காவலர். இதை பாவாணர் இடத்திலே அவர் சொன்னார். பாவாணர் இந்த செய்தி தன் நூலில் எழுதியிருக்கிறார். இப்போ செம்பாகம் என்று பெரிது, அந்த ரூட் பற்றி சொல்லுங்க. கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது என்று வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார். அதாவது எதை எழுதினாலும் அவன் சிகரம். சிறிய அடிகளால் எழுதியதால் அதுக்கு குறள் என்று பெயர். கூனன் குறளன் என்று சொல்வார்கள். குறள் என்பது குறுகத் தரித்த குறள் என்றுதான் அந்த வள்ளுவ மாலையிலே சிறியதாக 7 சீர்களிலே எழுதியவன் வள்ளுவனாதலால் அது குறுகிய அடிகளை கொண்டு எழுதியதால் அதுக்கு குறள் என்று பெயர். இது கோள் என்ற குறளுக்கும் இந்த குறளுக்கும் வேறுபாடு அறியாமல் இருந்தால் அது எதுக்கு சொல்ல வருகிறேன்? இந்த காமத்தை பற்றி சொன்னாலும், அறத்தை பற்றி சொன்னாலும், பொருளை பற்றி சொன்னாலும் அவனை விஞ்ச உலகத்தில் ஒருவன் இல்லை. வள்ளுவன் என் இனத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் உலக இனங்களுக்கும் உலக அறிஞர்களுக்கும் மூலமானவன். அவன் இவ என்ன செய்கிறா? அப்படி அரைக்கண்ணால் பார்க்கிறாள். கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம். சிறு நோக்கம் என்றால் அப்படி தலைவனை ஒரு நாணம் தடுக்கிறது. அதனால் அப்படி மொழிச்சு அவனை பார்க்க முடியாது, கொஞ்சம் கூச்சத்தோடு பார்க்க. அதான் களவாக பார்க்கிறாள், அவள் திருட்டுத்தனமாக பார்க்குறாள். அதை தலைவர் சொல்கிறார், கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் செம்பாகம் அன்று பெரிது. இவ லேசாக தான் பார்க்குறா, அது பாதின்னு இல்லைடாப்பா, ரொம்ப பெருசுடாது களவு. அது செம்பாகம் அன்றுனா பாதி அன்று. பாகம் என்ற சொல் பகுதி என்ற சொல்லில் இருந்து பகுத்தலால், அதான் பாகப்பிரிவினைன்னு சொல்கிறோம். நிலங்களை மொத்த சொத்தை பிரித்து கொள், பகுத்து உண்ணுதல். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று வள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா? இந்த பகுத்து உண் என்பது தான் பாத்தூன் என்றானது. பகுத்து உண்ணுதல். பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல். இது பகுத்து உண் என்பது பாத்தூன் என்று மருவியது. இந்த பகுத்துண்டு என்பது அதுபோல தான் பகு பகம் பாகம் பகுதி. பகுதி என்ற சொல் தான் பாதி என்றானது. செம்பாகம் அன்று அந்த சின்னதாக இந்த நீங்கள் அந்த சிறு நோக்கங்கிறதுக்காக சொல்கிறேங்க. எங்கள் கிறித்தவ கல்லூரியில், நான் படியாற்றிய கிறித்தவ கல்லூரியில் பரிதிமார் கலைஞர் பாடம் நடத்தியிருக்கிறார். அப்போ
தாமரை கண்ணால் நோக்கினாள், அவள் தாமரை கண்ணால் நோக்கினாள் என்று வந்த பொழுது தாமரை போன்ற கண்ணினால் நோக்கினாள் என்று விடை சொல்லியிருக்கார். அப்புறம் தாவுகின்ற மறை மான் போன்ற கண்ணினால் பார்த்தாள் என்று அதை சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஐயா அவ்வளோதானே அதுக்கு நயம் அப்படின்னு பாடவர் கேட்ட பொழுது தாம் அரைக்கண்ணால் நோக்கினாள் இப்படியெல்லாம் தமிழை சுவைத்திருக்கிறார்கள். தாமரை கண்ணினால், அந்த மறை கண்ணினால், தாம் அரைக்கண்ணினால், அதுதான் சிறுநோக்கம், கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம். காதலில் செம்பாகம் அன்று பெரிது. அது கொஞ்சமாக பார்க்குறா நினைக்காதடா, அவன் காம உணர்வில் அது ரொம்ப பெருசுறா, மோர் தென் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். இந்த பகுதி பாதி, பகல் பால். பால் என்ற சொல்லுக்கு பிரிவு என்று பொருள். அறத்தின் பால், அறத்துப்பால், அறத்தின் பிரிவு, பொருளின் பிரிவு, காமத்தின் பிரிவு. பகல் பால், ஆண்பால் பெண்பால், ஆண் பிரிவு பெண் பிரிவு, எல்லாத்துக்கும் இந்த என்பது தான் பேர். இந்த பகுதி பாதி என்றானது. பகுத்தல் என்றால் வெட்டுதல்னு அர்த்தம். பகுத்து கொடு, பாத்தூண் பிரித்து கொடுன்னு அர்த்தம். இதை பாருங்க, இந்த பகுதி பாதி, பகல் பால், பால் என்ற சொல்லுக்கு அறத்துப்பால் பொருட்பால் என்று சொன்னேன், ஊழ் என்றும் பொருள். பரியினும் ஆகாவாம் பால் அல்ல, ஊய்த்து சொறியினும் போகாதம. நமக்கென்ற விதி இல்லை என்றால் நமக்கு அது சேராது. நமக்கு உள்ளதை தூக்கி எறிந்தாலும் அது நம்ம விட்டு போகாதுங்கிறாரு. இந்த பால் ஒன்றே வேறே என்று இரு பால் வயின் என்று தொல்காப்பியர் சொல்லுவாங்க. தலைவன் தலைவியை ஒன்றுபடுத்துவதும் பால் தான், வேறுபடுத்துவதும் பால் தான். நீங்கள் சேர்ந்துக்குங்கன்னு சொல்கிறதும் ஊழ்தான். இல்லை இது சேர வேண்டாம், நீங்கள் எங்கேயோ ஒன்று பார்த்தாலே சில பேருக்கு இந்த பிள்ளைய பார்க்கலான்னு தோணும், பிடிச்சிக்கும், இது நமக்கு ஒத்து வராதுன்னு போயிடும். அப்போ அங்கே ஒன்றுபடுத்துகின்ற பால் கூடினால் சேருவார்கள், வேறுபடுத்துகிற பால் சேர்ந்தால் பிரிவார்கள். இந்த பால் என்ற சொல் கிரேக்கத்தில் ஊழ் தெய்வத்தை குறிக்கிறது. ஊழ் தெய்வம் என்றே தொல்காப்பியர் சொல்கிறார். பால்வரை தெய்வம் என்ற இந்த பால்ங்கிறது டைட்டி. அது போய் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அரண்மனை இதையெல்லாம் பாதுகாக்கின்ற தெய்வமாக கிரேக்கத்தில் மாறுது. அந்த பால் என்பதிலிருந்து தான் அகஸ்டஸ் சீசருடைய அரண்மனையை ஒரு ஊழ் தெய்வம், அந்த பால் என்றதை இதை ஃபாதர் ஹீராஸ் புரட்டோ இந்த மெடிடேரியன் நூலில் எழுதியிருக்கிறார். அந்த பால் தெய்வம் காவல் காத்ததால் தான் அதுக்கு பாலஸ், அதுதான் பேலஸ் என்ற இடத்துல எழுதுறான். இந்த பால் என்பது ஊழ் தெய்வம், அது காவல் காக்கிறது, அதுதான் பாலித்தல், பரிபாலனம் என்றெல்லாம் சமஸ்கிருதத்தில் வந்தது. இந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா துவாரபாலர், அவங்க கீப்பர், பார்க்குறவன், பாதுகாக்கிறவன் அர்த்தம். துவாரன்னா டோர், அது டோருங்கிற துவாரங்கிற சொல்லை பற்றியும் அது தமிழிலிருந்து வந்ததை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். அந்த வாயில் என்பது டோருங்கிறது ரெண்டு, துவார், அது துமி துவி துவார்னு வந்தது, பாவனர் பெருமான் எழுதினது. ரெண்டாக தான் கதவுகள் இருப்பாங்க, அதனால் துவாருங்கிறது சமஸ்கிருதம், டோருங்கிறது ஆங்கிலம். துவார் தைர் என்பது கிரீக்கத்தில் கதவை குறிக்கிறது. அந்த டோர் ஷேப்டு கிளான் தான் தைரான்லாம் வந்தது. இந்த சமஸ்கிருதத்தில் வாயிலை காக்கிறவன் துவாரபாலர். இந்த பாலருங்கிறது சொல் இந்த ஊழ குறித்த பால் என்று சொல்லுது. இப்போ இதெல்லாம் எல்லாமே எவனுக்கு தெரியாது. இப்போ எதுக்கு சொல்ல இந்த பகல் பால், பகுத்தல் வெட்டுதல் போல் கல்லுதல் என்றால் துளைத்தல். மரத்தை கல்லுவது மரக்கலம், மண்ணை குழைச்சி கல்லி எடுத்தால் அது மட்கலம். இந்த களம் என்பது மரக்கலம், அதுதான் கேலன் என்று துளையுடைய பகுதி குறித்து இந்த அளக்கிற இதெல்லாம் 1 கேலன் 2 கேலன்னு சொல்கிறோமே, அது ஹாலோடு வெசல், அது உள் துளை உள்ளது. இந்த கேலன்கிற சொல்லுக்கு எட்டிமாலஜி அன்னோன்னு தான் எழுதினாங்க, தெரியலன்னு தான் எழுதினாங்க. எல்லா அளக்கிற கருவிகளும் துளையுடையதாக இருக்கும். அதை பற்றியே ஒரு 50 பக்கம் எழுதியிருக்கணும், துளைப்பொருளுக்கும் அளவு பொருளுக்கும் என்ன உறவுங்கிறத பற்றி. இது எதுக்கு சொல்ல, இந்த கல்லுதல்ங்கிற வெர்பிலிருந்து கண்ணா என்பது வந்தது. இந்த கண்ணாங்கிறது காது, துளை உள்ள காதை குறிக்கிறது. அந்த கண்ணோ தான் போட் என்று கேனல் சேனல் என்றெல்லாம் வந்தது. இந்த கண்ணம் கேர்னு ஷேர்ன்றானது. இந்த ஷேரிங்கிற ஆங்கில சொல்லுக்கு, இந்தோ யூரோப்பிய சொல்லுக்கு கேர், கேஇஆர் கேர் அல்லது எஸ்கேஇஆர் ஸ்கேர் என்பது தான் ரூட். இட் மீன்ஸ் டு கட் என்று எழுதுகிறார்கள். அந்த கல்லுதல் கண்ணம் வெட்டுறது, அந்த கர்ணம் தான் ஸ்கேர் என்றாகி ஷேர் என்றானது. இந்த ஷேருங்கிறதுக்கும் வெட்டுதல் தான் பொருள். பகுத்தல் என்பதற்கு இதை பகுத்து கொடு அப்படின்னா வெட்டி கொடுக்கறது, இதை ஷேர் பண்ணி கொடுன்னா இதை வெட்டி கொடுக்கறதுன்னு அர்த்தம். அந்த கேர் தான் ஸ்கேர் என்றாகி ஷேர் என்றானது.
இப்படி இந்த பகுத்துண்டுதல், இந்த அறத்துப்பால், இந்த ஒன்றே வேறே என்று இப்போ இந்த பாலங்கிறது வந்து ஆண்பால் பெண்பால்னு சொன்னோம். அதுதான் அங்கே வந்து சிங்குலர் ப்ளூரல்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்டது. இந்த ப்ளூரல் வந்து பெலிங்கிற வேர்லேருந்து வந்தது. இப்போ இந்த இதில் வந்து திருக்குறள் வழியாக போயிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு சொல் ஆராய்ச்சி இல்லாத இன்னொரு பொது கேள்வி கேட்குறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் திருக்குறள் அடிக்கடி தோணும்போது எனக்கு ஒரு அடிக்கடி வரக்கூடியது பிறர் தீமை சொல்லா நடத்தது சார்பு அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ஒரு காட்டி நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப நீங்க ஒரு அருமையான விளக்கம் சொன்னீங்க. விளக்கம் மறந்து போச்சு. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அகவை நிறைய ஆகுது. ஆனால் அந்த அகவைக்கு ஏற்றவாறு அறிவு வள்ளுவ பெருமான் வந்து சாந்துணையும் கல்லாதவாறு என்று சொல்கிறார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதெல்லாம் பட்டறிவில் தான் உணர முடிகிறது. நாம் லண்டனுக்கு போய் ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்து வாசலுக்குள்ளே போக முடியுமானா நம்மளை அந்த கல்வி தான் அழிச்சிட்டு போச்சு. இந்த தமிழ் வந்து இந்தோ ஐரோப்பியமாக மலர்ந்த வரலாற்றை எழுதியதை ஆக்ஸ்போர்டு ஏற்றுக்கொண்டு அந்த எலிசபெத் மகாராணியும் கிங் ஜார்ஜும் படித்த பைபிளை வந்து ஆர்கியூஸில் வச்சுருக்காங்க. அந்த மரியா தத்தா அவங்க சொன்னது, அந்த ஆர்கியூஸில் உங்கள் நூலை பைபிள் எலிசபெத் மகாராணியார் படித்த பைபிளுக்கு பக்கத்தில் இதை வைக்க போகிறோன்னாங்க. எனக்கு உடம்பே நடிக்கிட்டுது. நான் எங்கடா பிறந்தோம், என்னடா படித்தோம், என்னடா வளர்ந்தோம், இது என்னடா நாய் சிவிகை ஏற்றி வைத்து வாடிக்கை வாச சொல்வது போல் ஒரு பல்லக்கு இந்த நாய்க்கு எப்படின்னா அது கல்வி தான். யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒரு சாந்துணையும் கல்லாதவர். சாகிற வரல ஏன்டா படிக்கக்கூடாது, உனக்கு பெருமைடா, உன்னை உயர்த்துமடா, உனக்கு எல்லா நாடும் உன் நாடுடா, எல்லாரும் உனக்கு சொந்தண்டான்னு சொன்னானே எம்பெரு வள்ளுவ பெருமை சொல்ல. அப்போ அதை எண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப காலம் விடை தெரில. பொதுவாக மாந்தர்கள், மாந்தன்கிற சொல்ல பயன்படுத்துறது, மனிதன்கிற சொல்ல வந்து கிடையாது, சங்க நூல்லையும் கிடையாது. இந்த மனம் என்று பெயர். முன்னுதல் என்ற சொல் தான் மனம் என்றானது என்று பாவனர் பெருமான் எழுதுவார். இடைவிடாது சிந்திக்கிறவர் அதுதான் மனம். மனத்தினுடைய இயல்பு இட் இஸ் ஆல்வேஸ் திங்கிங் ஒன். முன்னிய வினை என்றெல்லாம் முன்னுதல், முனம், மனம், மனஸ்தி, மனஸ்தி மனசில் வச்சுக்கக்கூடாது. ஐயா நான் தவறு செஞ்சுட்டேங்கய்யா, நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கய்யா, எனக்கு வந்து கொஞ்சம் என்னை விட்டுருங்கய்யா, நான் பொறுத்துக்குங்கய்யான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் மனஸ்தி. அதுதான் அமினஸ்டி, பொது மன்னிப்பு சபை. அது நான் எழுதினேன். அமினஸ்டிக்குள்ளே 2 தமிழ் இருக்கிறாடே. மனஸ்தி திங்க்குன்னு அர்த்தம். மனஸ்திங்கிறது முன்னாடி சொன்ன பாருங்க, தர்மம் அதர்மம். நாட்டு, மனஸ்தினா டு திங்க். மனஸ்தி நாட் டு திங்க். மனசில் வச்சுக்காதீங்க. பாருங்கள் அம்னஸ்டிக்குள்ளே எப்படி தமிழ் இருக்குது. இதை சொன்னால் நம்ம ஆள் கிண்டல் பண்ணுறான், இவனுக்கு வேறு வேலை. இந்த மனங்கிறதுல தான் மனுஷ்ய என்ற சொல் வந்தது. அமானுஷ்ய எல்லாம் வந்து இந்த சமஸ்கிருத இந்த பாடைக்கு எல்லாம் இந்த மனங்கிற தமிழ்லேருந்து வந்தது. ஆனால் மாந்துதல் என்றால் உண்ணுதல்னு அர்த்தம். அறிவை மாந்துகின்றவனாதலால் இவனை மாந்தன் என்று தமிழே சொன்னார்கள். மாந்தர் என்று வள்ளுவ பெருமான் சொல்லுவார். நம்ம சங்கிலிக்கு முழுக்க மாந்தர் தான். அதனால் இந்த மாந்தன் என்ன செய்வான்னா, எப்போ பார்த்தாலும் எனக்கு இவன் இதை செஞ்சிட்டான், அதை செஞ்சிட்டான் போய் சொன்னாதான் இவனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். யார் கிடைச்சாலும் ஐயோ அவன் எனக்கு என்ன பண்ணிட்டான் தெரியுமா. ஆமாம், கொல்லாமை வந்து உயர்ந்தது, அதை விட பிற தீமை சொல்லா நலத்தது சால்புன்னு. ஏன் இந்த பெருமான் வள்ளுவர் வந்து அது எப்படி சொல்லக்கூடாதுங்கிறார்? ஏன் சொல்லக்கூடாது? மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடுன்னு சொல்கிறார். ஆமாம், சிறியவர்கள் தான் ஓடி ஓடி சொல்லுவாங்க. எனக்கு இது விளங்கலை. பெரிய அறிஞர்கள்ட்டெல்லாம் கூட பெரிய மாந்தர்கள், பேரறிஞர், என்னப்பா இதுக்கு பொருள் தெரியலையேன்னு எண்ணி பார்த்த பொழுது ஒரு மெய்ப்பொருள் அடிப்படையில் ஏன் பெருமான் வள்ளுவர் இப்படி சொல்கிறார்? பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. சால்பு என்று சொன்னால் மிகுதின்னு அர்த்தம். சாலை பசிக்கிறது, சாலைங்கிறது மிகுதி பொருள்னு தெரியும். சால்புங்கிற சொல்லுக்கு அதிலிருந்து சால்பு தன்மை உடையவனா சான்றோருங்கிறது. சாலார் பாலராபன்னு சொல்லுவாங்க. சான்றோர் பாலராப, சாலார் பாலராப. இந்த சால்புங்கிறது அன்பு, அறிவு, ஒப்புரவு, வாய்மை, கண்ணோட்டம், 5 சால்பு உண்டிய தூண் என்று சொல்லும். இந்த மிகுதி, இந்த 5ம்
மிகுதியான இந்த 5ம் சேர்ந்துருக்கணும். இதுக்கு தான் சான்றோர்னு பேர். இந்த சால்பு ஒன்றிய தூண் என்றெல்லாம் வள்ளுவரே பயன்படுத்துவார். அதில் இருந்தால் இந்த பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு சான்றோர், இந்த 5 பண்புகள் இருக்கிறவன் சொல்ல மாட்டான். அப்போ பிறர் தீமை எப்படி தெரிய வரும் மற்றவங்களுக்கு? நான் எண்ணி பார்த்து இப்போ அதை ஓரளவுக்கு பின்பற்றேன். நானும் ஒரு எளிய மாந்தனாக தான் இருக்குது. எனக்கு இப்படி பண்ணிட்டாருப்பா, எனக்கு வருத்தமாக இருக்குப்பா, எனக்கு நிம்மதி இல்லைப்பா, நீ சொல்லாதடா, அதனால் உனக்கு இன்னும் தான் தீமை வரும். என்ன அவன்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னியா, அதை மேலும் தீமை தான்டா விளையும். அப்போ அவனுக்கு யாரும் கெடுதி செய்ய வேண்டாமா? செய்ய வேண்டாம்ப்பா. நீ இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதால அவன் போய் கோல் மூட்ட போகிறான், அந்த குரல் மொழி செய்ய போகிறான், உனக்கு இன்னும் தான் தீமை வரும். ஒன்றுக்கு நாளாக புனைச்சி விடுவான். என்னை பற்றி அவன்கிட்ட சொல்லியாமம்பா. அதனால் உனக்கு தீர்வு வராது. அப்போ என்ன செய்யணும்? என்னை விட்டுருங்கிறாரு. எப்படியா? டேய், ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்டா, அழக்கொண்டையெல்லாம் அழப்போம் என்று சொன்னவன் தெய்வம் புலவன். நீ பிறர் அழ அழ அவன் செல்வத்தை வஞ்சித்தால் நீ அழ அழ உன்னை விட்டு போகும் என்கிறார். தீயவை செய்தான் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்றுங்கிறார். இப்போ நாம் இந்த அறையில் உட்காந்துருக்குறோம், நம்ம நிழல் இல்லை, ஆனால் நிழல் இருக்கிறது. கொஞ்சம் வெளியில் போனோம்னா வெயில் படும்போது அது இருக்குது, ஆனால் இங்கே தான் இருக்குது அந்த நிழல். அதுபோல் பல தீமைகளை செய்கிறவன் என்ன நினைக்கிறான், யாருக்கும் தெரியாது, எவன் என்னை பார்த்தது, நான் அதை முடிச்சிட்டேன், இது ஒருத்தருக்கும் தெரியாத கமுகமம் இல்லைடா. வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகாள், குமர குருசாமிகள் பாடின பாட்டு. வஞ்சித்து ஒழுகுகிறாய், வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகாள் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன்மின். யாருக்கும் தெரியாமல் செஞ்சுட்டு மகிழ்ச்சி அடையாதப்பா. யாவரையும் வஞ்சித்து உளன் ஒருவன் காணுங்கொல் என்றஞ்சி அங்கம் குறுகுவது அறிவு. எல்லாரையும் வஞ்சித்து விட்டு ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானப்பா. நீதிநெறி விளக்கம். வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகாள், யாருக்கும் தெரியாது என்று செய்கின்ற அறிவில்லாதவர்களே, யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன்மின். ஒருத்தருக்கும் தெரியாத அவனுக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். யாவரையும் வஞ்சித்து உளன் ஒருவன் காணுங்கொல், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைந்தது எது? எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றவன். இருத்தல் என்றால் தங்குதல் என்று பொருள். அந்த இருத்தல் என்ற வினையில் தான் இறை என்ற சொல் வந்திருந்து பாவன் எழுதுவார். அந்த இருங்கிறதுக்கு கடவுள் அண்ட் ஆல்சோ மாஸ்டர். இருஸ் என்றால் காடுன்னு லத்திலே பொருள். அந்த எராங்கிறது தெரிஞ்சு அது எரா தான் ஹெரா ஹீரோன்னெல்லாம் வந்தது. அந்த இறையை பற்றி நாம் நல்லா எழுதியிருக்கோம். தங்குதல், எல்லா இடத்துலையும் அவன் தங்கியிருக்கிறான். அவன் பார்ப்பான். வினை எனைப்பகை உற்றாரும் உய்வர், வினைப்பகை வீயாது பின் சென்ற அடும். அது அடித்து அவனை முடிச்சிடும். நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுறப்பா? விட்டு இயற்கை அவனை பழிதிருக்கும், அவனை அழித்து விடும். அதனால் உள்ளத்தால், அதனால தான் நீ தீமை நினைக்காத. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அதனால் நீ தீமை நினைக்காத, தீமையை செய்யாத. செய்தவனை இயற்கை தண்டிக்கும். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பில் பஞ்சமனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும், வானுயர் தோற்றம் என் செய்யும், தன் நெஞ்சம் தானறி குற்றம் படின். இது எல்லாம் தவமறைந்து வேட்டுவன் புல் சிவிந்தற்றே என்று வள்ளுவர் இந்த கூடா ஒழுக்கத்தில் தீய ஒழுக்கத்திலெல்லாம் சொல்வார். அப்படி நீ தீமையை அவன் செய்தான் என்பதால் நீ மகிழ்ச்சி அடையணும். எல்லா மகிழ்ச்சி அடையக்கூடாது. ஏன்னா பகைவிடுக்கு அருள் வாங்கிட்டு பாரதி சொல்ல, அவனுக்கு தீமை வரப்போகுதுன்னு நினச்சோம். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், கெடுவல் யான் என்பது அறிக, கண்ணெஞ்சம் நடுவொரி அல்ல செய். நான் கெட்டு போவேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஐயா? உன் நெஞ்சம் நடுவு நிலைமையிலிருந்து விலகி சென்றால் நீ கெட்டு போவாய். இயற்கை வலிமையானது, சுப்ரீம் பவர் என்று அதனால தான் சொல்கிறோம். சுப்ரீம்ங்கிறது எப்படி தமிழர்ந்து வந்ததுங்கிறது வேறு ஆய்வு. அது எல்லாத்தையும் கணக்கிட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நீ அவனை பற்றி பேசாதே. அவனுக்கு காலம் முடிந்தது, அதனால் நான் அப்படி தான் எடுத்துக்கிறது. நீ என்கிட்ட போயிருக்க, எனக்கு கெடுதி செஞ்சுருக்க, நான் உனக்காக வருந்துறேன். என்னத்துக்காக? உன் கதை முடிய போகுது. அதெல்லாம் பார்ப்பேன்டா. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் என்று சொன்னான். எனைப்பகை உற்றாரும் உய்வர், தீவினை பின் சென்று அடும் என்று சொல்கிறாரே. அதனால் அந்த குறள் இருக்குது பாருங்கள்,
தீயவை செய்தார் கெடுதல்னு சொன்னது போல் பல குறளில் வள்ளுவ பெருமான் சொல்கிறார். அதை வச்சு தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆமாம், அதனால தான் பிறர் தீமை சொல்ல நிலத்தது உனக்கு பெருமை கிடைக்கும். என்ன என்னை பற்றி அவன் ஏதாவது சொன்னான்னு கேட்பான் அவன். சொல்லக்கூடாது. இல்லை, நம்மை பற்றி தவறாக சொன்னவன் நமக்கு வேண்டியவரிடத்தில் வந்து என்னை பற்றி அவன் ஏதாவது சொல்லியிருப்பானா, ஒன்றுமே சொல், என்னப்பா நான் அவனை திட்டினப்பா, அது சொல்லலையா, உனக்கு பெருவிடா, ஏப்பா அவனை எவ்வளோ கரிச்சி கொடல, ஒரு வார்த்தை பெரிய ஆள் தாண்டா, அந்த எதிரியும் நாடுவான், பகைவனும் நாடுவான், எப்போ அவன் செய்த தீமையை நீ சொல்லாது இருந்தால், ஆனால் செய்த அவனுக்கு தீமை வராமல் இருக்காது மகனே. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனு மஞ்சப்படும்னார். இதில் ஒரு சொல்லாய்வை பாவனர் எழுதினார். நிலம் நீர் தீ வழி விசும்பு என்ற 5 பூதங்களும் நன்மையை செய்யும் தீமை செய்யும். ஆனால் தீ அதிகமாக பேரழிவை உண்டாக்குவதன் காரணமாக தீ என்ற சொல்லிலிருந்து தீமை என்ற சொல் வந்ததுனார். அதை பாருங்க, வள்ளுவ தீயவை தீய பயத்தலால் தீயவை தீர் அஞ்சப்படும் ஒரு வேச்சல் அறிஞராக எழுதுறாரு. நேரம் போனது தெரியலங்கய்யா. உங்களோட வேர்ச்சல் நகரை தொட்டு தான் இருக்கிறோம். இன்னும் தொடர வேண்டும். இன்னொரு சந்திப்புல வந்து நம்ம வள்ளுவத்தினான வேர்ச்சொற்கள் பற்றி விரிவா பேசுவோம். உங்களுடைய நேரம் ஒதுக்கி உங்களுடைய ரொம்ப அலுவல் வந்து ரொம்ப நேரம் நீங்க அகராதிகள் எழுதிட்டு இருக்கீங்க. அதுல 1 மணி நேரம் ஒதுக்கி பொது வாசகர்களுக்கு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது. பொதுவாக ஸ்காலர்ஸ்லாம் வந்து காமன் ரீடர்ஸ்ட பேச மாட்டாங்க, காமன் ஆடியன்ஸ்ட பேச மாட்டாங்க. அப்படி இல்லாம நீங்க நேரம் ஒதுக்கி பொது வாசகர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிகுந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னையும் ஒரு பொருட்டாக்கி இந்த நேருரையை செய்வதற்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேங்கய்யா.